கலெக்ட் பண்ணிட்டு வந்திருக்கேன் பாருங்க, மாடல் இன்வாய்ஸ். வேற வேற கம்பெனில இருந்து கலெக்ட் பண்ணிட்டு வந்திருக்கேன். இவ்வளவு இன்வாய்ஸ் செமையா உங்களுக்கு ட்ரைனிங் உண்டு, கவலைப்படாதீங்க. ஆமா, விளையாட்டுல அந்த மூட்டை கூட வேற என்னமோ இருக்குன்னு நினைக்க வேண்டாம். உண்மையிலேயே சொல்றேன், எல்லாமே இன்வாய்ஸ் தான் ஃபுல்லா. மூட்டையை பிரிச்சு கட்டுற பாருங்க, இதுதான் என்னுடைய சொத்து. ரைட்டா, இதுதான் என்னோட சொத்து. எல்லாம் வேற வேற கம்பெனிகள்ல இருந்து கலெக்ட் பண்ண இன்வாய்ஸ், எல்லாமே டிஃப்ரெண்ட் இன்வாய்ஸா கலெக்ட் பண்ணியிருக்கேன். ஒவ்வொருத்தரும் வெரைட்டி ஆஃப் இன்வாய்ஸஸ் இருப்பாங்க, வெரைட்டி ஆஃப் இன்வாய்ஸஸ். அதை தேடி கண்டுபிடிச்சி அந்த மாதிரி ப்ராக்டிக்கலாக கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக விஆர் இன்ஃபோக்கு தெரியும்னு நினைக்கிறேன், அவிச்சி கிருஷ்ணன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேலி ப்ரொஃபஸர். ஆக்சுவலாக நான் என்ன நினைச்சேனோ அதை நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறீங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் இப்போ என்கிட்ட பார்ட்னராக கை கொடுக்கணும்னு நினைக்கிறார். அவிச்சி கிருஷ்ணன் அப்படின்னு பேர், கூகுளில் தேட அவ்வளோ தரும். அவர் என்னோட வாத்தியார் தான். அவரே வந்து நான் கூட இந்த மாதிரி எஃபர்ட் போடல சார், எக்ஸலண்ட்டாக பண்ணுறீங்க நீங்கள் அப்படின்னாரு. தேங்க்ஸ் சார் அப்படின்னு சொன்னேன். ரைட், என்னுடைய ப்ரொஃபஸர் சிஏ இன்ஸ்டியூட்ல அபிச்சி கிருஷ்ணன். ஓகே, டேலில ஜிஎஸ்டி இம்ப்ளிமெண்டேஷன் என்ன பண்ணணும்? ஸ்டெப் 1, ஜிஎஸ்டி இன் டேலி. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் கிரியேட் கம்பெனி. முதல்ல என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா கம்பெனியை கிரியேட் பண்ணிக்கணும். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன? கிரியேட் கம்பெனி. மைண்ட்ல வச்சுக்கோ, அக்கவுண்ட்ஸ் அதாவது டேலி வந்து ரெண்டு வகையா கிரியேட் பண்ணலாம். டேலி வந்து ரெண்டு வகையில கிரியேட் பண்ணலாம். இன்வென்டரி இல்லாம, இன்னொன்னு இன்வென்டரியோட. இப்ப நம்ம பார்க்க போறது ஃபர்ஸ்ட் பார்ட் எக்ஸாம்க்கு வித்தவுட் இன்வென்டரி, வெறும் சர்வீஸ் இன்வாய்ஸ் மாத்திரம் தான். அல்லது ட்ரேடிங் இருந்தா கூட அதுக்கும் இன்வென்டரி இல்லாம எப்படி தயார் பண்றது, ஓகேவா? ரெண்டு மெத்தடுமே உனக்கு சொல்லிக் கொடுக்க போறேன். செகண்ட் ஹாஃப் வித் இன்வென்டரி, தேர்ட் ஹாஃப் பேரோல். அதோட நம்மளது ஓவர், ஓகேவா? டன். இப்ப நம்ம பார்க்க போறது வித் இன்வென்டரி, சாரி வித்தவுட் இன்வென்டரி, இன்வென்டரி இல்லாத. சோ உங்களுக்கு இன்வென்டரி போர்ஷன் நான் சொல்லி தர மாட்டேன். ஃபர்ஸ்ட் கிரியேட் கம்பெனி. F11 F1 maintain accounts only, maintain accounts only, and bill wise detail yes, and bill wise detail set to yes, ஓகேவா? bill wise detail set to yes. மூணாவது F11 F3, F11 F3 GST enabled. F11 F3 ல GST enabled. Create GST ledgers. Create GST ledgers. Create tax ledgers. Creates tax ledgers. Create bank round of ledgers.
பாஸ் சர்வீஸ் பர்ச்சேஸ் இன்வாய்ஸ். பர்ச்சேஸ் இன்வாய்ஸ் தான், சர்வீஸ் பர்ச்சேஸ் ஆகட்டும் அல்லது குட்ஸ் பர்ச்சேஸ் ஆகட்டும், குட்ஸா சர்வீஸ் எதா இருந்தாலும் சரி, எல்லாத்துக்கும் காமன் தான். பாஸ் பர்ச்சேஸ் இன்வாய்ஸ். Pass sales invoice. View GST reports. ஓகேவா? View GST reports. இந்த 10 தான் நீங்க இந்த 9 ஸ்டெப் நீங்க பார்க்கணும். View GST reports. Identify mistake. Rectify mistake. Upload return. Upload return. ஓகே, ஸோ இதான் வந்து ஜிஎஸ்டியோட. இப்போ நான் அனுப்புறேன். உங்களுக்கு இதை வாட்ஸ்அப்பில் ஃபோட்டோ எடுத்து அனுப்பிச்சிட்டேன். ஸோ தட் அதை பார்த்து நீங்கள் ஸ்டெப்பை எழுதிங்க. ஜிஎஸ்டி இன் டேலி எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு கிரியேட் கம்பெனி, ரெண்டாவது F11 F1 மெயின்டைன் அக்கௌண்ட் சொல்லி அண்டு பில் பை ஸ்டேட்டஸ் செட் டு எஸ், F11 F3 ஜிஎஸ்டி எனேபிள், கிரியேட் ஜிஎஸ்டி லெட்ஜர்ஸ், கிரியேட் டாக்ஸ் லெட்ஜர்ஸ், கிரியேட் பேங்க் ரவுண்ட் ஆஃப் லெட்ஜர்ஸ், பாஸ் பர்ச்சேஸ் என்ட்ரி, பாஸ் சேல்ஸ் என்ட்ரிஸ், வியூ ஜிஎஸ்டி ரிப்போர்ட். அந்த ஜிஎஸ்டி ரிப்போர்ட்டுக்கு பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ட்ரையாங்கிள் ரிப்போர்ட் அப்படின்னு பேர். ஜிஎஸ்டி ரிப்போர்ட்டுக்கு பேர் என்ன? ட்ரையாங்கிள் ரிப்போர்ட். ஏன் அதை நம்ம ட்ரையாங்கிள் ரிப்போர்ட் அப்படிங்கிறோம்? யாருக்காவது தெரியுமா? ட்ரையாங்கிள் அப்படின்னா என்ன? ட்ரையாங்கிள் அப்படின்னா 3 விதமான பார்வை. முக்கோணம் 3 விதமான பார்வை. என்ன பார்வை அப்படின்னா, முதல்ல ஐடென்டிஃபை த மிஸ்டேக், தப்பு என்னங்கிறத கண்டுபிடி, அது முதல் பார்வை. ரெண்டாவது பார்வை அந்த தப்பை ரெக்டிஃபை பண்ணு. மூணாவது பார்வை ரெக்டிஃபை பண்ணதுக்கு அப்புறம் ரிட்டனை அப்லோட் பண்ணு. 3 விதமான பார்வை. அதனால அதுக்கு பேர் ட்ரை ஆங்கிள் ரிப்போர்ட் அப்படிம்பாங்க. ஜிஎஸ்டி ரிப்போர்ட். ஜிஎஸ்டி ஒரு நாய், அந்த ஷார்ட்கட் ஞாபகம் வச்சுக்கோ. நாய்னா டாக், டிஓஜி, கேட்வே ஆஃப் டாலில இருந்து டிஓஜி போட்டீங்கன்னா ஜிஎஸ்டி ரிப்போர்ட். ஷார்ட்கட் கீ வந்து பாத்தீங்கன்னா இந்த ரிப்போர்ட் பார்க்க ஷார்ட்கட் கீ என்ன? டாக். ஜிஎஸ்டி ஒரு நாய்.
டிஓஜி கேட்வே ஆஃப் டாக்ல இருந்து டாக் அப்படின்னு போட்டா வரும். என்னப்பா இது ஷார்ட்கட் கீ. கேட்வே ஆஃப் டாக் ஜிஎஸ்சி ஒரு நாய் அவ்வளவுதான். கேட்வே ஆஃப் டாக்ல இருந்து டிஓஜி போட்டு மறக்கவே மறக்காது. திருப்பி வேணுமா மூணாவது நாய், ஒன்னு வேணுமா ஒன்னாவது நாய், ரெண்டு வேணுமா ரெண்டாவது நாய், அவ்வளவுதான். டிஓஜி ஒரு நாய் முடிஞ்சு போச்சு. உள்ள போய் உனக்கு என்ன வேணுமோ பார்த்துக்கோ, எல்லா நாயும் வந்துடும். அது டிஓஜி அப்படின்னா டாக். மறக்கவே மறக்காது. இது நம்ம கிரியேட் பண்ண ஷார்ட்கட். இது என்ன மறக்கவே மறக்காது. இந்த ஒரு ஷார்ட்கட் போதும். இவ்வளவு நாள் போறீங்க. ஓகே, இப்போ நம்ம அப்படிங்கிறத பத்தி நம்ம பார்க்க போறோம். இந்த ஸ்டெப்பை நோட்ல எழுதிட்டே இருங்க. அதுக்குள்ள நான் கொஞ்சம் ரெடி ஆகிக்கிறேன். வாட்ஸ்அப்ல கொடுத்துருக்கேன், வாட்ஸ்அப்ல பார்த்து எழுதுங்க. நான் கொஞ்சம் ரெடி ஆகிக்கிறேன். ஓகே, எழுதிட்டீங்களா? எழுதியாச்சா?
உங்களுக்கு இன்வாய்ஸ் நம்பர் வந்து ஓகே. இன்வாய்ஸ் டேட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒவ்வொரு மாதமும் ஏப்ரல் 1ஆம் தேதினா 1ஆம் தேதி வேலை செய்யும், 2ஆம் தேதி வேலை செய்யும். 30ஆம் தேதி வேலை செய்யாது. 31 மாத்திரம் எந்த மாதம் இருக்கோ அந்த மாதம் 31ஆம் தேதி வேலை செய்யும். ஓகேவா? இந்த கான்செப்ட் மைண்டில் வச்சுங்க. இந்த கான்செப்ட் மைண்டில் வச்சுங்க. ஏன்னா நீங்கள் இதை யூஸ் பண்ணுறது எஜுகேஷன் வெர்ஷன். எஜுகேஷன் வெர்ஷனில் எந்த மாதம் 31 தேதி இருக்கோ அந்த மாதம் மாத்திரம் 31 தேதி வேலை செய்யும். ஸோ தட் இன்வாய்ஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு நான் இன்வாய்ஸ் ஒர்க் அவுட் பண்ண கொடுப்பேன். அந்த இன்வாய்ஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னாக்க நீங்கள் என்ன பண்ணணும்னா, ஏப்ரல் மாதம் நான் டேட்டு கொடுத்துருக்கேன் அப்படின்னா எல்லாமே 1ஆம் தேதியில் போடுங்க. மே மாதம்னு கொடுத்துருக்கேன் அப்படின்னா ஒரு 2ஆம் தேதியில் போடுங்க. அந்த மாதிரி நீங்கள் மெயின்டைன் பண்ணுங்க. ஓகேவா? சார் எனக்கு காசு இருக்குது, நான் கொஞ்சம் வசதியானவன் அப்படின்னு யாராவது நினச்சிங்க அப்படின்னா ரெண்டல் பேக்கு ரெடி பண்ணுங்க. அல்லது யாராவது ஆடிட்டர் உங்களுக்கு தெரியும் அப்படின்னாக்க, ஆடிட்டர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 6 பேக்கு 1800 கிடைக்குது. சரி, 6 மாதம் ரெண்ட்டுக்கு 1800 கிடைக்குது. அப்படி தானே? ஆ 1500 கொடுத்தா நீ 6 மாதம் யூஸ் பண்ணிக்கலாம் இல்லையா? ஆனால் ஆடிட்டர் தானே யூஸ் பண்ண முடியாத. ஆடிட்டர் சொன்னால் தானே யூஸ் பண்ண முடியும். எத்தனை பேர் வேணா இப்போ எத்தனை வேணா வாங்கிக்கலாமா ஒரு ஆடிட்டர் நினச்சா? இல்லைப்பா, அப்படி கிடையாது. இல்லை, இது வந்து ரெண்டல் வந்து எத்தனை பேர் வேணா எடுத்துக்கலாம்னு நினைக்கிறேன். அதாங்க. புரியல. அதான் எனக்கு என்ன அது கொஞ்சம் கேட்டு சொல்லுங்களேன். அது என்ன யூஸ்ஃபுல்லாக இருக்குமா பார்ப்பேன். அது தெரிஞ்ச ஆடிட்டர் மூலியமா. சரி, வேணா. ஸோ 1800க்கு நீங்கள் வந்து ஒரு 6 மாதம் போட்டு நல்லா கற்றுக்கிட்டு தூக்கி போட்டு போயிட்டே இருக்கலாம். இல்லைன்னா ஒரு மாதத்துக்கு ரெண்ட் 800 ரூபாய் என்னமோ. ஒரு செகண்டு, ஒரு 2 ஃபைல் ஓப்பன் பண்ணிக்கணும். ஓப்பன் பண்ணி ஒரு 2 ஃபைல் ஓப்பன் பண்ணணும். ஓப்பன் பண்ணிக்கிறோமா? போன உடனே டிஃபால்ட்டாக சினிமா கார்டு தான் வரும். இப்போ இன்வாய்ஸ் டீட்டெயில் 2021 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸல் ஃபைல் நான் ஓப்பன் பண்ணுறேன். ஸ்டெப் இன் ஃபெசிலிட்டிஸ் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது ஒரு செக்யூரிட்டி கம்பெனி. ஸ்டெப் இன் ஃபெசிலிட்டி மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது என்ன கம்பெனி? ஒரு செக்யூரிட்டி கம்பெனி. அந்த செக்யூரிட்டி கம்பெனி என்ன பண்ணுறாங்க? செக்யூரிட்டி சர்வீசஸ் அண்டு மேன் பவர் சர்வீசஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க வேரியஸ் பிளேசஸில் உள்ள கம்பெனிகளுக்கு. எவ்ரி மந்த் என்ன பண்ணுவாங்க? ஆஃப்டர் எண்ட் ஆஃப் த மந்த், இப்போ வந்து நான் வந்து எல்என்டியில் ஒரு 10 செக்யூரிட்டி போட்டிருக்கேன் அப்படின்னாக்க அந்த 10 செக்யூரிட்டிக்கும் என்ன பண்ணுவேன்? ஒரு அட்ரன்ஸ் போட்டிருப்பேன். நான் தான் அந்த கம்பெனியோட முதலாளி அப்படின்னா என்ன பண்ணுவேன்? ஒரு 10 இடத்துல ஒர்க்கு கான்ட்ராக்ட் எடுத்திருப்பேன். இப்போ எல்என்டி இருக்குது அப்படின்னா அந்த எல்என்டிக்கு நான் வந்து ஒரு அட்டண்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுவேன். அந்த அட்டண்டன்ஸில் எல்லா செக்யூரிட்டியும் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க? சைன் பண்ணிட்டு போவாங்க. அந்த அட்டண்டன்ஸை வந்து கவுண்டர் சைன் அந்த எல்என்டியில் யாராவது ஹெச்ஆரில் இருப்பாங்க. அவங்கள்ட்ட நான் அதை கவுண்டர் சைன் பண்ணி இந்த மாதிரி டெய்லி பேஸில் கையெழுத்து வாங்க சொல்லியிருப்பேன். அட் த எண்ட் ஆஃப் த மந்த்து எல்லா எம்ப்ளாயும் வந்திருக்கேன்னு சொல்லி கையெழுத்து போட்டிருக்காங்களா, அதை கவுண்டர் சைன் வந்து பார்ட்டி அக்செப்ட் பண்ணி கவுண்டர் சைன் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு நான் 2யும் டெய்லி பேஸில் வெரிஃபை பண்ணிட்டு வருவேன். அட் த எண்ட் ஆஃப் த மந்த்து நான் வந்து பில்லு கிளைம் பண்ணுவேன். பில்லு கிளைம் பண்ணும்போது என்ன பண்ணுவேன்? இந்த அட்டண்டன்ஸ் ஷீட்டை வந்து ஒரு ஜெராக்ஸ் எடுப்பேன். இவங்க அப்ரூவல் ப்ளஸ் அந்த இது 2ம் சேர்த்து ஒரு ஜெராக்ஸ் எடுப்பேன். பேஸ்ட் ஆன் தட் நான் இந்த மாதம் எவ்வளவு செக்யூரிட்டி நான் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பில் ரைஸ் பண்ணுவேன். பில் ரைஸ் பண்ணி அதை ஒரு 3 காப்பி ரைஸ் பண்ணுவேன். 3 காப்பி அல்லது 4 காப்பி ரைஸ் பண்ணுவேன்.
ஒரிஜினல் ப்ளஸ் ஒரு காப்பி வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமருக்கு நான் கொடுப்பேன். ஒரு காப்பியை நான் வந்து பேமெண்ட் கலெக்ஷனுக்காக ஃபாலோ அப்க்கு அனுப்பிவிடுவேன். ஒரு காப்பியை நான் ஆஃபீஸ் ஃபைலுக்கு ஜிஎஸ்டி பர்பஸ்க்கு நான் ஹோல்டு பண்ணுவேன். 4 காப்பி எடுப்பேன். 3 காப்பி 4 காப்பி எடுப்பேன். ஓகேவா? அது மாதிரி பேமெண்ட் கொடுத்ததுக்கப்புறமா ஒரு 15 டேஸ் 10 டேஸ் கழிச்சு அவன் பேமெண்ட் கொடுப்பான். பேமெண்ட்டை வாங்கி நான் ரெசிப்ட் என்ட்ரி போடுவேன். இப்போதைக்கு நம்ம சர்வீஸ் இன்வாய்ஸ் ரைஸ் பண்ணுறது மாத்திரம் பார்ப்போம். உங்களுக்கு நான் ஒரு 37 இன்வாய்ஸு நான் ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். இந்த ஷீட்டை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். முதல்ல ஒரு 4 இன்வாய்ஸ் நான் உங்களுக்கு போட்டு காட்டுறேன். பேலன்ஸ் எனக்கு நீங்கள் போட்டு காட்டணும் மந்த் வைஸ். இந்த 37 இன்வாய்ஸ். ஓகேவா? தெரியுதாப்பா நான் வச்சிருக்கிறது? ரைட், ஓகே. ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ணணும்? கம்பெனி கிரியேட் பண்ணணும். ஸ்டெப் எல்லாம் கரெக்டாக பார்த்துங்க. ஸ்டெப் ஓகேவா? இதை நான் அன்பின் பண்ணிடலாமா? இல்லைன்னா உங்களுக்கு ஷேர் இப்போ என்னோட இது தெரியுதுல உங்களுக்கு? ஷேர் பண்ணிருக்கேன். இது தெரியுதா இல்லையா? அதான் பிரசன்டேஷன் தான் தெரியணும். தெரியுதா? இந்த எக்ஸல் ஃபைல் தெரியுதா? ரைட், ஓகே. அப்படியா? நான் என்ன பண்ண? நான் ஏதாவது பண்ணுமா? நான் ஏதாவது பண்ணுமா? ரைட், ஓகேவா? சரி. இப்போதைக்கு டேலியும் எக்ஸல் ஃபைலும் மாற்றி மாற்றி உங்களுக்கு நான் பார்ப்பேன். கொஞ்சம் கவனமாக பாருங்க. ஓகேவா? கம்பெனியோட பேர் என்னன்னா ஸ்டெப்பின் ஃபெசிலிட்டிஸ் மேனேஜ்மெண்ட் சர்வீசஸ் அப்படிங்கிறது கம்பெனியோட பேர். ஸோ இங்கே கேட்வே ஆஃப் டேலியில் போயிட்டு கிரியேட் கம்பெனி சி ப்ரெஸ் பண்ணி என்ன பண்ணுறேன் அப்படின்னா சி ப்ரெஸ் பண்ணுறேன். கம்பெனியோட பேர் நான் போட்டுக்கிறேன். ஃபெசிலிட்டிஸ் மேனேஜ்மெண்ட் வேணாம், சும்மா பேருக்கு, ஏன்னா அது ஒரிஜினல் பேரில் இருக்கு. குப்புசாமி செக்யூரிட்டி சர்வீசஸ் அப்படின்னு நான் போட்டுக்கிறேன். ஓகேவா? குப்புசாமி செக்யூரிட்டி சர்வீசஸ். அட்ரஸ் வந்து 10/2 பிருந்தாவனம், செகண்ட் ஸ்ட்ரீட்டு, சேட்பட், சென்னை. பின்கோட் போடணுமா வேண்டாமா? வேண்டாம். பின்கோடு வேற இடத்துல போடும். அப்போ தான் அதனுடைய டிஃப்ரென்ஸ் நம்ம கண்டுபிடிக்க முடியும். ஓகேவா? ஏன் வந்து பின்கோடு அங்கே போடணும்? ஆக்சுவலாக பின்கோடு அங்கே போடணும், போடாமல் விட்டுட்டு அப்புறமா வந்து போடணும். அப்போ தான் அந்த ப்ராப்ளம் நமக்கு தெரியும். பின்கோடு நம்ம போடுறோம், ரைட்டா? ஃபோன் நம்பர் 04428361235. ஓகேவா? எக்ஸாம்பிள் தான் அது. 9840935990. ஃபேக்ஸ் நம்பர் இல்லை, இமெயில் ஐடி ராஜா ஸ்ரீனிவாசன் 1972@gmail.com மெயில் ஐடி. வெப்சைட் இல்லை நம்மகிட்ட. கம்பெனி ஆரம்பிக்கிறது 14. பாஸ்வேர்ட்லாம் வேண்டாம், நத்திங் ஆயிருக்கு. ஓகேவா? அப்படியே ஆசிட்டிஸ். ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு கம்பெனி கிரியேஷன். பேனாவால் கம்பெனி கிரியேஷன் என்ன பண்ணுங்கள், நீங்கள் டிக்கு போடுங்க. என்ன பண்ணணும்? இந்த ஸ்டெப்பு வந்து நீங்கள் கையில் வச்சுக்கணும். முடிச்சதுக்கப்புறமா நீங்கள் என்ன பண்ணணும்? ஒவ்வொரு வேலை முடியும் போது டிக்கு போட்டுட்டே வரணும். இதுக்கு பேர் என்னென்னா டின்னு சொல்லிட்டு வேலைக்காரன் நமக்கு சொல்லி கொடுத்துட்டு போன ஒரு நல்ல யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷன் இந்த டிக் லிஸ்ட் அப்படிங்கிறது. இந்த டிக் லிஸ்ட் அப்படிங்கிறது எவ்வளோ முக்கியம் தெரியுமா? நம்ம அந்த டிக் லிஸ்ட் சாதாரணமாக நினைப்போம். பெரிய பெரிய விஷயங்கள்லேருந்து அந்த டிக் லிஸ்ட் நம்மளை காப்பாற்றும். பெரிய பெரிய விஷயங்கள். ஒரு செக்கு எழுதுகிறோம். செக்கு எழுதும்போது என்னென்ன பாயிண்ட் நம்ம கவனிக்கணும்? யாராவது ஒருத்தர் சொல்லுங்கள். ஒரு செக்கு எழுதும்போது நம்ம என்னென்ன பாயிண்ட் கவனிக்கணும்? ம் 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 எல்லாத்துக்கும் முன்னாடி கையெழுத்து போட்டிருக்குமா பார்க்கணும். கையெழுத்து போட்டதுக்கப்புறம் சீல் இருக்கா பார்க்கணும். சிக்னேச்சர் சீல் இருக்கா பார்க்கணும். அதை விட ரொம்ப ரொம்ப முக்கியம் என்னது? பேங்க்கில் பணம் இருந்து செக் இஷ்யூ பண்ணணும். என்ன
பேங்க்கில் பணம் வச்சுட்டு செக் இஷ்யூ பண்ணணும். இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டிக் லிஸ்ட். ஸோ இந்த மாதிரி ஒரு ஜிஎஸ்டிக்கு இது ஒரு சின்ன டிக் லிஸ்ட் தான். ஆனால் இதுவே டிக் லிஸ்ட் கிடையாது. இதுக்கப்புறம் நிறைய அனுமார் வால் மாதிரி நம்மள்ட்ட போயிட்டே இருக்கும். இது வந்து ஆரம்பம் தான். இனிமேல் தான் நமக்கு ஆரம்பம். ரைட்டா? ரைட். ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன? முதல் ஸ்டெப் என்ன? கம்பெனி கிரியேஷன். ரெண்டாவது ஸ்டெப் என்ன சொல்லியிருக்கேன்? F11 ஃபியூச்சரில் போயிட்டு F11ல் போயிட்டு அக்கௌண்டிங் ஃபியூச்சர் ஏ ப்ரெஸ் பண்ணி அக்கௌண்டிங் ஃபியூச்சர் ஏ ப்ரெஸ் பண்ணி மெயின்டைன் அக்கௌண்ட்ஸ் ஒன்லி எஸ். மெயின்டைன் அக்கௌண்ட்ஸ் ஒன்லி என்ன பண்ணணும்? இந்த இடத்துல மெயின்டைன் அக்கௌண்ட்ஸ் ஒன்லி என்ன பண்ணணும்? எஸ். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா மெயின்டைன் பில் வைஸ் டீட்டெயில். இந்த இடத்துல எஸ்ஸாக இருக்கா பார்த்துக்கோ. இந்த இடத்துல எஸ் இருக்கா பார்த்துக்கோ. அவுட்ஸ்டாண்டிங் மேனேஜ்மெண்ட்டில் மெயின்டைன் பில் வைஸ் டீட்டெயில் எஸ் இருக்கணும். அடுத்தது ஃபார் நான் ட்ரேடிங் அக்கௌண்ட்ஸ் ஆல்சோ இருக்குல்ல, இது எஸ் இருக்கணுமா நோ இருக்கணுமான்னா இது டிபெண்ட்ஸ் அப்பான் த மேனேஜர் அல்லது முதலாளியோடைய முடிவு. இந்த இடத்துல நான் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. பில் வைஸ் டீட்டெயில் டு பி எனேபிள்டு ஒன்லி ஃபார் டெட்டார்ஸ் அண்ட் கிரெடிட்டார்ஸ். ஓகேவா? நோட்டுன்னு போட்டு எழுதிக்கோ. பில் வைஸ் டீட்டெயில் டு பி கிரியேட்டட் ஒன்லி ஃபார் டெட்டார்ஸ் அண்ட் கிரெடிட்டார்ஸ். டெட்டார்ஸ்க்கும் கிரெடிட்டார்ஸ்க்கும் மாத்திரம்தான் பில் வைஸ் டீட்டெயில் வச்சுக்கணும். நான் ட்ரேடிங் அக்கௌண்ட்ஸ்க்கு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கன்ஃபியூஸ் வரும். அது மேனேஜ் பண்ண தெரிஞ்சாதான் வைக்கணும், எல்லாம் வச்சுக்க முடியும். அதாவது நான் உனக்கு இந்த பில் நம்பருக்கு விற்றுருக்கேன், எகைன்ஸ்ட் இந்த பேமெண்ட் வாங்குறேன். அந்த பில் நம்பருக்கு பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன், எகைன்ஸ்ட் நான் பேமெண்ட் பண்ணிட்டேன். அவ்வளோதான் இன்ஃபர்மேஷன் ரெக்வயர்டு. ஓகேவா? இதுவே நான் ஒரு ஆஃபீஸ் வச்சு ரன் பண்ணுறேன். ஒருத்தன் என்கிட்ட ஆஃபீஸ் பாய் வேலை பார்க்குறான். காலம்பரம் என்கிட்ட வரான். வந்த உடனே நான் ட்ரேடிங் அக்கௌண்ட்ஸ்னால் என்ன அப்படின்னா, காலம்பரம் என்கிட்ட ஒருத்தன் வரான். வந்த உடனே ஆஃபீஸ் பாய் வரான். இங்கே வா வந்துட்டேன். என்ன சார் வேணும்? இந்தா ஒரு 100 ரூபா, போயிட்டு ஒரு பூ வாங்கிட்டு வாப்பா போப்பா அப்படின்னு அனுப்பிவிட்றேன். அவன் போயிட்டு ஒரு 50 ரூபாய்க்கு பூ வாங்கிட்டு வரான். அதில் 50 ரூபா பாக்கி இருக்குது. நான் தான் அக்கௌண்டன்ட்டு. ஓகேவா? சார் இருந்தாங்க சார் 50 ரூபாய்க்கு பூ வவுச்சர் இருந்தாங்க, பாக்கி 50 ரூபா இருந்தேன். கடனுக்கெல்லாம் கடைசியாக கொடுறான், எனக்கு வேண்டாம் வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி. அப்போ பூ வாங்குறதுக்கு நான் 100 ரூபா கொடுத்துருக்கேன், ஒரு என்ட்ரி ரெஃபரன்ஸ். அடுத்து கொஞ்ச நேரம் கழிச்சு ஸ்டாஃப் எல்லாம் வந்துடுவாங்க. இங்கே வா, என்ன சார் வேணும்? எல்லாருக்கும் ஸ்டாஃப் எல்லாருக்கும் போய் டீ வாங்கிட்டு வா, இந்தாப்பா ஒரு 200 ரூபா, போயிட்டு டீ பஜ்ஜி வாங்கிட்டு வா. முதல்ல என்ன கொடுத்துருக்கேன்? பூ வாங்க 100 ரூபா கொடுத்துருக்கேன். அடுத்தது டீ டிஃபனுக்காக பஜ்ஜிக்காக ஒரு 200 ரூபா கொடுத்துருக்கேன். ரைட்டாக? அது போயிட்டு ஒரு 150 ரூபா செலவு பண்ணிட்டு 50 ரூபா மிச்சம் இருக்குது, பில் எடுத்துன்னு வரான். சார் இந்தாங்க சார், நான் போன பில் இந்த பில் 2 மிச்சம், வேண்டாம் நீயே வச்சுக்கோ, கடைசியாக போகும்போது கொடு ஒரு தடவை கணக்கு. கொஞ்ச நேரம் கழிச்சு ஒரு 4 பேருக்கு முதலாளி காலம்பரே சீக்கிரம் வந்துட்டார், கொரோனாவில் அந்த பசங்களுக்குலாம் டிஃபன் வாங்கி கொடுறா அப்படிங்கிறா. நம்மள சரி ரைட்டு இங்கே வா, போயிட்டு டிஃபன் வாங்கிட்டு வா அப்படிங்கிறோம். ஒரு 500 ரூபா கொடுக்குறேன். ரைட்டா? டிஃபன் வாங்கிட்டு வா. ஏற்கனவே அவன்கிட்ட காசு இருக்குது, இருந்தால் கூட நான் கொடுக்குறேன் 500 ரூபா. ஓகேவா? டிஃபன் 600 ரூபாய்க்கு வாங்கிட்டு வரான். ஏன்னா அவனும் சேர்த்து வாங்கிட்டு வருவான். 500 ரூபாய்க்கு சொன்னால் 600 ரூபாய்க்கு வாங்கிட்டு வரான். சார் 600 ரூபாய்க்கு பில்லு, நீங்கள் 100 ரூபா கொடுங்க சார். இல்லை அதை எடுத்துக்கிட்டுமா, எனக்கு தெரியாது, நீ பாட்டுக்கு வச்சுக்கோ. நான் பில்லெல்லாம் நைட்டு தான் வாங்குவேன், போகும்போது வாங்குவேன், அவ்வளோதான். ரைட்டா? ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு பர்பஸ்க்கு நான் பணம் கொடுத்துக்கிட்டே இருப்பேன். ரைட்டா? பணம் கொடுக்கும்போது என்ன பண்ணுவேன்? அந்த ஆஃபீஸ் பாய் அக்கௌண்ட்டை டெபிட் பண்ணிவிடுவேன். 100 ரூபா கொடுக்கும்போது டீக்காக 100 ரூபா கொடுத்துருக்கேன், டிஃபனுக்காக 100 ரூபா கொடுத்தேன், 500 ரூபா கொடுத்தேன், பூஜா எக்ஸ்பென்சஸ்க்காக, இந்த மாதிரி ஒன்றுக்கும் நான் வந்து எதுக்காக காசு கொடுக்குறேனோ போகும்போதெல்லாம் கொடுப்பேன். அதே மாதிரி ரிட்டர்ன் வரும்போது பில்லை வச்சு அக்கௌண்ட் பண்ணும்போது டீக்கு கொடுத்த 100 ரூபால என்ன மிச்சம், அந்த காசை கொண்டா. பூஜா எக்ஸ்பென்ஸ் கொடுத்த 100 ரூபால எவ்வளோ மிச்சம், அந்த காசை கொண்டா. அந்த மாதிரி ஒன்றுக்கும் நான் வந்து கனெக்ட் பண்ணுவேன். பார்ட்டி ஒரே பார்ட்டி தான், பட் வந்து நான் ட்ரேடிங் அக்கௌண்ட்ஸில் பில் வைஸ் டேட்டெல்லாம் இதுதான் பண்ணுறேன். ரெக்கார்டில் தான் இருக்கு, ரெக்கார்ட் ஆகிட்டு தான் இருக்கு. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நம்ம பண்ணிட்டு இருந்தால் நமக்கு குழப்பம் வரும். அது வந்து மெயின்டைன் பண்ண தெரியல அப்படின்னா ரொம்ப கஷ்டமாக போயிடும். ஓகேவா? ஸோ மெயின்டைன் பில் வைஸ் அக்கௌண்ட்ஸ் ஒன்லி எஸ், அதோட நிப்பாட்டிக்கோ. நான் ட்ரேடிங் அக்கௌண்ட்ஸு வேண்டாம். F11 F1ல என்ன பண்ணணும்? மெயின்டைன் அக்கௌண்ட்ஸ் ஒன்லி எஸ், மெயின்டைன் பில் வைஸ் டீட்டெயில் எஸ். இதில் நான் என்ன சொல்லியிருக்கேன்? பில் வைஸ் டீட்டெயில் டு பி மெயின்டைன்டு ஒன்லி ஃபார் டெட்டார்ஸ் அண்ட் கிரெடிட்டார்ஸ் அன்லஸ் அதர்வைஸ் யூ டோன்ட் நோ ஹவு டு மேனேஜ் த நான் ட்ரேடிங் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட். சப்போஸ் நான் ட்ரேடிங் அக்கௌண்ட்ஸு பில் வைஸ் மெயின்டைன் டீட்டெயில் உனக்கு பண்ண தெரில அப்படின்னா எனபிள் பண்ணாது. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா காஸ்ட் சென்டர். இது அடுத்த பிரச்சனை. காஸ்ட் சென்டர் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க
காஸ்ட் அப்படிங்கிறது என்ன? இட் இஸ் an expenditure incurred for the purpose of producing a product or rendering a service. It should be expressed in the manufacturing point of view and not from the trader point of view அப்படின்னு சொல்லியாச்சு. ஸோ காஸ்ட் அப்படின்னா இட் இஸ் an expenditure. ஓகேவா? அதே மாதிரி இன்கம் எதுக்காக? ஃபார் த பர்பஸ் ஆஃப் அசர்டைனிங் த காஸ்ட், டிட்டர்மைனிங் த செல்லிங் ப்ரைஸ் அண்ட் ஃபைண்ட் அவுட் த ப்ராஃபிட் ஆர் லாஸ். அவ்வளோதான். அப்போ காஸ்ட் சென்டர் அப்படிங்கிறது எதுக்காக மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னா டு ஐடென்டிஃபை த ப்ராஃபிட். ஓகேவா? அப்போ சேல் மைனஸ் எக்ஸ்பென்ஸு ப்ராஃபிட். அப்போ காஸ்ட் சென்டர் டு பி மெயின்டைன்டு ஒன்லி ஃபார் P&L லெட்ஜர் அண்ட் நாட் ஃபார் பேலன்ஸ் ஷீட் லெட்ஜர். இது 2வது பாயிண்டாக நோட் பண்ணிக்கோ. இந்த மாதிரி சில முக்கியமான பாயிண்ட்லாம் நான் சொல்லும்போது நோட் பண்ணிங்க. இது வந்து அக்கௌண்டன்ட்டு ஒரு திறமையாக செயல்படக்கூடிய அக்கௌண்டன்ட் செய்ய வேண்டிய வேலை. ரைட்டா? Bill wise detail to be maintained only for debtor and creditor, whereas cost center to be maintained only for income and expenditure. மாற்றி ஈத்தி ஏதாவது பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அக்கௌண்ட்ஸில் லெட்ஜர் டேலி ஆகும், ஆனால் ரிப்போர்ட்டு டேலி ஆகாது. ரைட்டா? ரிப்போர்ட்டு டேலி ஆகாது. பேலன்ஸ் ஷீட்டில் பார்த்தீங்கன்னா டெட்டார் 2 கோடி காமிக்கும். அவுட்ஸ்டாண்டிங்கில் பார்த்தீங்க அப்படின்னாக்க டெட்டார்ஸ் வந்து இந்த பக்கம் 4 கோடி காமிக்கும், அந்த பக்கம் 3 கோடி திருப்பி தரணும்னு காட்டும். பார்த்துருக்கீங்களா இல்லையா? விஆர் இன்ஃபோ சந்திரசேகர் சார் பார்த்துருக்கீங்களா? நீங்கள் பார்த்த கம்பெனியில் ஏதாவது பக்காவாக ஏதாவது டேலியாக இருக்கா? பேலன்ஸ் ஷீட்டில் உள்ள டெட்டார்ஸோட டோட்டலும் அவுட்ஸ்டாண்டிங்கில் இருக்கிற பில்லோட டோட்டலும் எந்த கம்பெனிலாவது டேலியாக இருக்கா? எனக்கு தெரிஞ்சு என் எக்ஸ்பீரியன்ஸுக்கு நான் குறைஞ்சது ஒரு 50 கம்பெனிலாவது பார்த்துருப்பேன். ரைட்டா? டேட்டா ஒரு கம்பெனியில் கூட டேலி ஆனது கிடையாது. பில் வைஸ் டீட்டெயில் பக்காவாக டேலி பண்ணது கிடையாது. என்ன ரீசன் அப்படின்னா ஒரே ஆள் தான் மெயின்டைன் பண்ணியிருக்கணும். பக்காவாக நீ டீல் பண்ணணும்னா ஒரே ஆள் தான் மெயின்டைன் பண்ணியிருக்கணும். 1. 2வது அந்த மெயின்டைன் பண்ணுற ஆளுக்கு அந்த பில் வைஸ் டீட்டெயில் எப்படி மெயின்டைன் பண்ணணுங்கிறது தெரியணும். 2 லீவே போடாமல் கண்டினியூடாக இருக்கணும் கம்பெனி ஆரம்பிச்சிலேருந்து. அப்போ தான் அது முடியும். இல்லைன்னா 3வது சப்போஸ் அப்படி தப்பாக பண்ணியிருந்தா கூட எப்படி ரெக்டிஃபை பண்ணுறதுங்கிறது தெரியணும். இது அதை விட கஷ்டம். பில் வைஸ் டீட்டெயில் மெயின்டைன் பண்ணுறதை விட அதை ரெக்டிஃபை பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதை ரெக்டிஃபை பண்ணுறதுக்கு தனி டேலண்ட்டே வேணும். ஓகேவா? ஸோ பில் வைஸ் டீட்டெயில் ரொம்ப ஜாக்கிரதை. ரைட்? அதுக்கு தான் சொல்கிறது மெயின்டைன் பில் வைஸ் டீட்டெயில். எஸ். காஸ்ட் சென்டர் இஸ் ஒர்க்ட் அவுட் ஃபார் ஒன்லி அக்கௌண்ட்ஸ் வித்தவுட் இன்வென்ட்ரி. ஐ திங்க் ஸோ. அக்கௌண்ட்ஸ் வித் இன்வென்ட்ரிக்கு காஸ்ட் சென்டர் ஒர்க் ஆகாது. ஓகேவா? ரைட் தானே சார்? ஆனால் வித்தவுட் இன்வாய்ஸ்க்கு வித்தவுட் இன்வென்ட்ரிக்கு ஒர்க் ஆகும் இல்லையா காஸ்ட் சென்டர்? வித்தவுட்டுக்கு ஒர்க் ஆகும், ஆனால் வித் இன்வென்ட்ரிக்கு காஸ்ட் சென்டர் ஒர்க் ஆகாது. ஏன் வித் இன்வென்ட்ரிக்கு காஸ்ட் சென்டர் ஒர்க் ஆகாது? காஸ்ட் சென்டர் வித்தவுட் இன்வென்ட்ரிக்கு ஒர்க் ஆகும், வித் இன்வென்ட்ரிக்கு ஒர்க் ஆகாது. அது வந்து என்னுடைய கொஸ்டின். அது ஓகே ரைட். அப்புறம் வருவோம் அந்த கொஸ்டினுக்கு. பட் கொஸ்டின் நான் ரைஸ் பண்ணி வச்சுருக்கேன், அது பார்த்துங்க. ரைட்டா? அவ்வளோதான். ஸோ F11 F1ல் மெயின்டைன் அக்கௌண்ட்ஸ் ஒன்லி. அப்புறம் பில் வைஸ் டீட்டெயில் எஸ். காஸ்ட் சென்டர் இஃப் ரெக்வயர்டு எனபிள், அதர்வைஸ் விட்டுருங்க. அடுத்தது ஸ்டாட்யூட்டரி ஃபியூச்சர்ஸ். 3வது இங்கே வாங்க. ஃபர்ஸ்ட் வந்து எனபிள் ஜிஎஸ்டி. வி ஆர் கோயிங் டு சி ஜிஎஸ்டி. ஓகேவா? ஸோ எனபிள் ஜிஎஸ்டி. ஓகேவா? எனபிள் ஜிஎஸ்டி. அடுத்தது செட் ஆல்டர் ஜிஎஸ்டி. இங்கே தான் ரொம்ப பார்க்கணும். செட் ஆல்டர் ஜிஎஸ்டி இங்கே வந்து எஸ் கொடுக்கணும். இங்கே என்ன கொடுக்கணும்? எஸ் கொடுக்கணும். எஸ் கொடுக்கும்போது ஃபஸ்ட்டு வந்து ஃப்ரம் விச் ஸ்டேட் திஸ் கம்பெனி ஹேஸ் பீன் ரெஜிஸ்டர்ட் அப்படின்னு கேட்கும். அதாவது குப்புசாமி ராமசாமி கம்பெனிக்கு நம்ம என்ட்ரி போடுற கம்பெனி அது எந்த ஜூரிஸ்டிகேஷனில் இருக்குது, விச் ஸ்டேட் இட் கம்ஸ் டு. தமிழ்நாடுனா தமிழ்நாடு, டிஃபால்ட்டாக தமிழ்நாடு வரும். டிஃபால்ட்டாக எப்படி தமிழ்நாடு வரும் அப்படின்னா நீங்கள் கம்பெனி கிரியேட் பண்ணும்போது அந்த கம்பெனி கிரியேஷனில் எந்த ஸ்டேட் கொடுத்துருந்தீங்களோ அந்த ஸ்டேட்டு இங்கே காமிக்கும். ரைட்டா? கம்பெனி கிரியேட் பண்ணும்போது நீ தமிழ்நாடுன்னு கொடுத்தா இங்கே தமிழ்நாடு வரும். கம்பெனி கிரியேட் பண்ணும்போது நீ ஆந்திரான்னு கொடுத்தா இங்கே ஆந்திரா வரும். கம்பெனி கிரியேட் பண்ணும்போது கர்நாடகா கொடுத்தா இங்கே கர்நாடகா வரும். ரைட்டா? ஆனால் நம்ம மாற்றணுன்னா கூட மாற்றிக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. மாற்றணும்னா மாற்றிக்கலாம். அடுத்தது ரிஜிஸ்ட்ரேஷன் டைப். டீலர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பொதுவாக 3 வகையான டீலர் இருக்காங்க. பொதுவாக 3 வகையான டீலர். ஒன்று வந்து ரெகுலர் டீலர், இன்னொன்று காம்போசிட்டு, 3வது இன்புட் சர்வீஸ் டிஸ்ட்ரிபியூட்டர். 3 வகையான டீலர் இருக்காங்க. நாம் நேற்றுக்கு சொன்ன எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலர் டீலருக்கு எக்ஸாம்பிள் அது.
அதாவது whenever I am going to make sale அவுட்புட் டேக்ஸ் கலெக்ட் பண்ணுவேன். அதில் என்னுடைய பர்ச்சேஸ் பண்ணும்போது உள்ள இன்புட் டேக்ஸை லெஸ் பண்ணுவேன். பேல் சொல்லி ஐ ஹேவ் டு பே. தட் இஸ் கால்ட் பேட்டு. அதே மாதிரி தான் ஜிஎஸ்டிலையும். ஓகேவா? அதே மாதிரி தான் ஜிஎஸ்டிலையும். அந்த மாதிரி யார் பண்ணுவான் அப்படின்னா ரெகுலர் டீலர் தான் பண்ணுவான். ரெகுலர் டீலர், த பர்சன் ஹூ நோஸ் ஹவு டு பில்லிங், the person who is having tally or any accounting software only can do this, or expert in manual books maintaining. That kind of persons only can maintain like right. Composite dealer அப்படிங்கிறது யாரு? The person whose total turnover not exceeding 50 lakhs. இப்போ வந்து காம்போசிட் டீலர் அப்படிங்கிறது யாருன்னா த பர்சன்ஸ் ஹூஸ் டோட்டல் டர்ன் ஓவர் நாட் எக்ஸீடிங் 50 lakhs per annum. வருஷத்துக்கு 50 லட்ச ரூபாய்க்கு மேலே டேர்ன் ஓவர் இல்லாமல் இருக்கா? ரைட். சப்போஸ் இஃப் இட் இஸ் சர்வீஸ் பேஸ்டு கம்பெனினா த டேர்ன் ஓவர் மேபி 25 lakhs. சப்போஸ் இஃப் இட் இஸ் குட்ஸ் பேஸ்டு கம்பெனி அப்படின்னா த டேர்ன் ஓவர் மேபி 50 lakhs. ஓகேவா? ஸோ அஷ்யூம் 50 lakhs எடுத்துக்கோ. ஃபார் எக்ஸாம்பிள், there is some limit. So suppose if a company is a dealer or service company, sorry, composite dealer. Regular dealer அப்படின்னா இன்புட் எடுக்க எலிஜிபிள் உண்டு. காம்போசிட் டீலர் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் இஃப் எ கம்பெனி இஸ் எ பேக்கரி, பேக்கரி, ஹோட்டல் இந்த மாதிரி இருக்குது அப்படின்னா he cannot claim input straight away 5% tax, 2.5 SGST and 2.5 CGST. Like that we have to pay. Okay va? Right. Here what we have to mention அப்படின்னா regular. Then assessee of other territory. இவருக்கு வேற எங்கேயாவது இருக்கா அசசியே? இருந்தால் எஸ், இல்லைனா நோ. அடுத்தது ஜிஎஸ்டிஎன். ஜிஎஸ்டிஎன் அப்படின்னா குட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ் நம்பர் அப்படின்னு அர்த்தம். குட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ் நம்பர். குட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ் நம்பர் அப்படிங்கிறது நத்திங் பட்டு ஸ்டார்டிங் வித் ஸ்டேட் கோடு. முதல்ல 3 கோடு இருக்கும். ஓகேவா? அது வந்து ஜிஎஸ்டிஎன். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து அந்த கம்பெனியோடைய பேன் நம்பர். இந்த இடத்துல பேன் அப்படிங்கிற போது அப்ரிவியேஷன் ஆஃப் பேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போட்டுங்க. ரைட்டா? அப்ரிவியேஷன் ஆஃப் பேன் அப்படின்னு சொல்லி போட்டுங்க. ரொம்ப நோட் பண்ணிங்க. பேன் நம்பரை பற்றி முக்கால்வாசி பேருக்கு இன்னும் இன்ஃபர்மேஷன் தேவைப்படுது, அதனால் ஷேர் பண்ணுறோம். இப்போ என்னுடைய பேன் நம்பர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான் என்னுடைய பேன் நம்பர். இங்கே பாருங்கள், டைப் பண்ணுறேன். DFZ PS 6362J. ஓகேவா? இதுதான் என்னுடைய பேன் நம்பர். DFZ PS 6362J. கீழே கால்குலேட்டர் பேனலில் கொஞ்சம் வச்சுருக்கோம். கால்குலேட்டர் பேனலில் டைப் பண்ணி சப்போஸ் இந்த கம்பெனியோடைய பேன் நம்பர் அதுதான் அப்படின்னு வச்சுக்கோ. அப்போ என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து DFZ அப்படின்னு போடுவோம். DFZ. இந்த 10 கேரக்டர் பேன் நம்பருங்கிறது 10 கேரக்டர்ஸு. அது மொதல் 3 கேரக்டர் DFZங்கிறது ரன்னிங் சீரியல் நம்பர். பி அப்படிங்கிறது 4th கேரக்டர் வந்து இண்டிவிஜுவல் அல்லது ஹிந்து அன்டிவைடட் ஃபேமிலி. இது யாருடைய பேன் அப்படின்னு மென்ஷன் பண்ணுறது. நம்முடைய இண்டிவிஜுவல் பேன் கார்டெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய பேன் நம்பர் எடுத்து பாருங்கள், 4வது கேரக்டர் பி அப்படின்னு இருக்கும் நீங்கள் இண்டிவிஜுவலாக இருக்கும்போது. ரைட்டா? இதுவே கம்பெனியாக இருந்தால் சின்னு இருக்கும். பார்ட்னர்ஷிப் கம்பெனியாக இருந்தால் எஃப்னு இருக்கும். ஹிந்து அன்டிவைடட் ஃபேமிலினா ஹெச்ன்னு இருக்கும். ட்ரஸ்டாக இருந்தால் டீன்னு இருக்கும். 4வது கேரக்டர் என்ன அப்படிங்கிறது எதுக்காகனா இது யார் டைப் ஆஃப் பர்சன் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணுறது. எதுக்காக அப்படின்னா ஒரு பேன் கார்டை பார்த்த உடனே அவன் வந்து என்ன ஐடிஆர் ஃபைல் பண்ணணும், அவனுடைய இன்கம் வந்து எப்படி அசஸ் பண்ணணும் டேக்ஸுக்கு அப்படிங்கிறத பேன் நம்பரை பார்த்தாலே மொசல் பிடிக்கிற நாயை மூஞ்சியை பார்த்தா தெரியாதாம்பா. அந்த மாதிரி ஐடிஆர் 1 வந்து பிஸ்னஸ் பீப்புள் பண்ணக்கூடாது. ஓகேவா? அதே மாதிரி ஐடிஆர் 2 வந்து லிமிடெட் கம்பெனி பண்ணிடக்கூடாது. இந்த மாதிரி இருக்குது. யாருக்கு ஐடிஆர் 1 யாருக்கு ஐடிஆர் 2 அப்படிங்கிறது இந்த 4வது கேரக்டர் பார்த்தாலே அதை அக்செப்ட் ஆகி அங்கேயே ஸ்ட்ரைட்டாகவே ரிஜெக்ட் பண்ணிடணும். அதுக்காக தான் இருக்குது. யாரோ ஒருத்தர் ஆன் பண்ணி வச்சுருக்காங்க மைக்கை, யாருன்னு தெரில. இங்கே எனக்கு ரிஃப்ளெக்ட் ஆகுது. ஓகே,
ஸோ 4வது கேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா, நான் யார்? அதாவது டைப் ஆஃப் பர்சன், இண்டிவிஜுவலா, ஹிந்து அன்டிவைடட் ஃபேமிலியா, கோஆப்பரேட்டிவ் சொசைட்டியா, ஆர்டிஃபிஷியல் ஜூரிடிக்கல் பர்சனா, பார்ட்னர்ஷிப் கம்பெனியா, ட்ரஸ்ட்டா, பாடி ஆஃப் இண்டிவிஜுவல் அல்லது அசோசியேஷன் ஆஃப் பர்சன். டிபெண்ட்ஸ் அப்பான் த டைப் ஆஃப் பர்சன். டிபெண்ட்ஸ் அப்பான் த டைப் ஆஃப் பர்சன் யார் அப்படின்னு சொல்றது. 5th கேரக்டர் எஸ். அது என்ன எஸ் அப்படின்னா, நேம் ஆஃப் த ஃபர்ஸ்ட் லெட்டர் ஆஃப் த பர்சன். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் என் பேர் ஸ்ரீனிவாசன் அப்படின்னா எஸ். ஆனால் இந்த கம்பெனியோட பேர் என்ன குப்புசாமி அப்படின்னா கே. ஓகேவா? நேம் ஆஃப் த பர்சன் இண்டிவிஜுவலுக்கு மாத்திரம் இண்டிவிஜுவல் பேர், அதனால எஸ் கூட இருக்கலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. இதுவே அதர் தான் இண்டிவிஜுவல் அப்படின்னா கம்பெனியோட பேர் தான். ஓகேவா? அடுத்தது 6362 என்னுடைய பேன் நம்பர். இது வந்து ரன்னிங் சீரியல் நம்பர். இது ரன்னிங் சீரியல் நம்பர் 4 டிஜிட். அடுத்தது ஜே. ஜே அப்படிங்கிறது எனக்குன்னா செக் டிஜிட். ஜே அப்படிங்கிறது என்னன்னா செக் டிஜிட். அது என்ன செக் டிஜிட் அப்படின்னா, ஒருத்தருக்கு அலோகேட் பண்ண நம்பர் இன்னொருத்தருக்கு அலோகேட் பண்ணக்கூடாது. அதுக்காக ஒரு சிஸ்டம் இருக்கு. அதுக்கு பேர் தான் செக் டிஜிட். உதாரணமா எனக்கு அலோகேட் பண்ண ஆதார் நம்பர் ஹரிபுத்திரனுக்கு இருக்காது. ஹரிகரபுத்திரனுக்கு அலோகேட் பண்ண ஆதார் நம்பர் வந்து பிரகாஷுக்கு இருக்காது. பிரகாஷ்க்கு அலோகேட் பண்ண பேன் நம்பர் ஜெய்சங்கருக்கு வராது. ஜெய்சங்கருக்கு அலாட் பண்ண பேன் நம்பர் கல்யாண்ராமுக்கு வராது. இப்படி தான். ரைட்டா? இது எப்படி பாசிபிள், இது எப்படி சாத்தியம் அப்படின்னா, கடைசியில் இந்த ஜே வருது, அது செக் டிஜிட். அது தயார் பண்ணுறது. இந்த செக் டிஜிட் எப்படி தயார் பண்ணுறது அப்படின்னா, நான் ஒரு வெப்சைட் சொல்கிறேன், அந்த வெப்சைட்டில் போய் பாருங்கள், செக் டிஜிட் எப்படி தயாராகுது அப்படிங்கிறது தெரியும். GSTN1 அந்த வெப்சைட்டு GSTN1 பார்கோட் அப்படின்னு டைப் பண்ணுங்க. அந்த வெப்சைட்டு நீங்கள் ஒவ்வொருத்தரும் கண்டிப்பாக பார்க்க வேண்டிய வெப்சைட்டு GSTN1 பார்கோட். அந்த வெப்சைட்டு கண்டிப்பாக நீங்கள் பார்க்கணும். GSTN1 பார்கோட். அந்த வெப்சைட்டில் வந்து செக் டிஜிட்னா என்னங்கிறது க்ளீனாக சொல்லியிருப்பான். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, இன்னும் ஒரு நம்பர் வரும் 001 அப்படின்னு சொல்லிட்டு. 01 சாரி 01. அடுத்தது இது என்ன 01 அப்படின்னா, இது 1வது பேன் நம்பராக இருந்தால் எனக்கு தமிழ்நாட்டில் நான் வாங்குற மொதல் பேன் நம்பராக இருந்தால் 1ன்னு வரும். இதே நான் 2வது பேன் நம்பர் வாங்குறேன் அப்படின்னா 2ன்னு வரும். 3வது பேன் நம்பர் வாங்கினா 3ன்னு வரும். அப்படி ஒரு ஆள் தமிழ்நாட்டில் ஒரு கம்பெனிக்கு 32 ஜிஎஸ்டி வாங்கலாம். 32 ஜிஎஸ்டி நம்பர். அசியூம் பண்ணிக்க இந்தியா பூரா 29 ஸ்டேட்டும் யூனியன் டெரிட்டரியும் இருக்குது. அப்போ 29 + 7 எவ்வளோ? 36. 36 × 32 ஜிஎஸ்டி நம்பர் ஒரு ஆள் வாங்கலாம். எவ்வளோ வாங்கலாம்? 36 × 32. ஒருத்தன் தன்னுடைய லைஃப் டைமில் 1152 ஜிஎஸ்டி நம்பர் வாங்க முடியும். ஒரு ஆள் என்ன பண்ண முடியும்? டேலியில் எவ்வளோ கம்பெனி வர மெயின்டைன் பண்ணுறோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு ஆள் என்ன பண்ணலாம்? ஒரே பேரில் 1152 ஜிஎஸ்டி நம்பர் வாங்க முடியும். ப்ரொவைடட் எதுவும் ரிப்பிட்டேஷன் இல்லை அப்படின்னா வி ஹாவ் டு ப்ரூவ். ஓகேவா? அப்போ தான் வாங்க முடியும். அடுத்து இந்த செக் டிஜிட் என்ன பர்பஸ்க்கு? ஒருத்தருக்கு அலோகேட் பண்ண நம்பர் இன்னொருத்தருக்கு அலோகேட் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்கு. நம்ம மொபைல் ரீசார்ஜ் பண்ண 30 ரூபா கார்டு வாங்குவோம். முதல் கார்டு தேய்ப்போம், ரீசார்ஜ் ஆகிடும். அடுத்த நம்பர் போட்டு தேய்ச்சி பார்த்துருப்போம், வராது. அடுத்த நம்பர் வராது. காரணம் செக் டிஜிட். ஓகே. வெரிஃபை பார்ட்டி ஜிஎஸ்டின் அப்படின்னா தப்பாக இருந்தால் வரும். ஓகே, விட ஒன்றும் பிரச்சனை இல்லை. 01 கடைசியாக வந்து இது போடணும் செக் டிஜிட். இதுக்கு வந்து செக் டிஜிட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிஇ இந்த மாதிரி ஏதாவது இருக்கும். செக் டிஜிட் அப்ளிகபிள் ஃப்ரம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா பீரியட் ஆஃப் GSTR1. GSTR1 இஸ் நத்திங் பட் இட் இஸ் யுவர் சேல்ஸ் ஒன்லி. ஓகேவா? whether you are going to filing your sales return based on monthly or quarterly, it is possible. Whatever possible for you, whatever convenient for you, then only whatever convenient, whatever possible you can choose. Okay va? அதாவது till September, up to this month only, from 42nd amendment, 42nd GST council, from today what they told அப்படின்னா, suppose if your turnover is 5 crore, then up to yesterday, up to 30th September, they can file the GSTR1 either on monthly basis or quarterly basis. But from today also,
today onwards, if my turnover is less than 3 crore, then I compulsory, mandatory, I can file on quarterly basis only, not monthly basis. Why? Turnover is less. Why I have to see your accounts on monthly basis? I need lot of stops, lot of time to recover, spend everything. No problem, you file on quarterly basis, so that you have enough time to rectify your reports. Okay va? So here you have to mention which kind of dealer the Kupusami is, whether he is a regular dealer or a composite dealer. Suppose what is called a composite dealer அப்படின்னா, a person who don't know how to maintain accounts and his turnover is less than 50 lakhs, then he can opt for composite dealer. He can opt for composite dealer. Okay, right. The composite dealer person only can declare his sales and invoice tax amount. Otherwise, we don't need to consider nothing at all. Nothing at all. So here assume the given company is a registered company and it is located in Tamil Nadu only. Okay va? Monthly, quarterly. Next, enable tax liability on advance receipt. 1 minute தண்ணி குடிச்சுக்கிறேன். Okay. Enable tax liability on advance receipt அப்படிங்கிற ஆப்ஷன் up to today it is in the rule only. Most of them not following, but hereafter we have to be very careful. ஓகேவா? ஒன்றும் இல்லை, ஒரு சின்ன விஷயம். நம்முடைய பேங்க் ஸ்டேட்மெண்ட்டில் பார்த்தோன்னு வச்சுக்கோங்க, ஒரு 10 lakhs கிரெடிட் ஆயிடும். நம்ம பேங்க் ஸ்டேட்மெண்ட்டில் 10,000, 20,000, 30,000, 15,000 இப்படி வெவ்வேறு டேட்டில் ஒரு 10 lakhs கிரெடிட் ஆகிருக்கும். ஆனால் ஜிஎஸ்டி பார்த்தோன்னு வச்சுக்கோ, நில் ரிட்டர்ன் போட்டுட்டே இருப்பான். ஏதோ ஒரு மாதம் காமிச்சிருப்பான் நில் ரிட்டர்ன், என்கிட்ட டேர்ன் ஓவரே இல்லை போட்டுட்டே இருக்கு, டேக்ஸ் கட்ட மாட்டேன். ரிட்டர்ன் டேக்ஸ் வந்து நில் ரிட்டர்ன் அப்படிங்கும்போது அவனுக்கு பேங்க்ல பணம் வருது அப்படின்னா யார் கொடுத்துருப்பான்? இவனுக்கு வந்ததுன்னா இவனுக்கு எப்படி வந்தது பணம் சொல்லணுமா வேண்டாமா? சார் நான் சம்பாரிச்சேன், சரி சம்பாரிச்ச பணம் நீ அக்கௌண்ட்டில் போட்டுக்கோ, வேண்டான்னு சொல்ல. ஏன் கம்பெனி அக்கௌண்ட்டில் போடுற, பர்சனல் அக்கௌண்ட்டில் போட்டுக்கோ. கம்பெனி அக்கௌண்ட்டில் ஏன் போடுற? நீ பிஸ்னஸ் பண்ணி அதில் வந்த பணம் பிஸ்னஸ் அக்கௌண்ட்டில் போடுற அப்படின்னா என்ன? அதுக்கு நீ பில்லு ரைஸ் பண்ணது தானே அர்த்தம். இல்லை சார் நான் அட்வான்ஸ் வாங்கினேன். சரி ஓகே, கவர்மெண்ட் என்ன சொல்கிறது, நீ அட்வான்ஸ் வாங்கிக்கோ, ஒன்று வேண்டான்னு சொல்லலை. நீ அட்வான்ஸ் தானே வாங்கினேன், அட்வான்ஸுக்கு ஜிஎஸ்டி கட்டு. சார் விற்கவே இல்லை, எப்படி சார் நான் ஜிஎஸ்டி கட்டுறது? இந்த மாதிரிலாம் ஃப்ராடு பண்ணுறீங்க அப்படின்னா அட்வான்ஸ் வாங்கினாலும் அதுக்கும் ஜிஎஸ்டி உண்டு. அப்போ எப்படி சார் இதை ட்ரீட் பண்ணுறது அப்படின்னா, அட்வான்ஸ் வாங்கினா அட்வான்ஸில் உள்ள ஜிஎஸ்டியை கட்டு. ஃபார் எக்ஸாம்பிள் 10,000 வாங்குறேன் அப்படின்னா 10,000ல் ப்ரப்போர்ஷனேட்டாக 10,000 ப்ளஸ் அதனுடைய ஜிஎஸ்டி ரேட் எவ்வளோ? ஒரு 12% அப்படி இருக்கலாம். 10,000 டிவைடட் 112 இன்ட்டு 100 அப்படின்னு போட்டு சர்வீஸ் சார்ஜ் தனியாகவும் டேக்ஸ் தனியாகவும் கட்டு. ஓகேவா? அதுக்கு என்ன டேக்ஸோ அதை கட்டு. ஒரிஜினலாக whenever you are going to ரைஸ் த இன்வாய்ஸ், எப்போ நீ இன்வாய்ஸ் ரைஸ் பண்ண போறியோ அப்போ இந்த மாதிரி நீ அட்வான்ஸாக காட்டினதை ரிவர்ஸ் பண்ணிவிட்டு நீ அது பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி ப்ரொவிஷன் இருக்குது. இன்னும் யாரும் இதை ப்ராக்டிக்கலாக அப்ளை பண்ணல, ப்ரொவிஷன் இருக்குது. திஸ் இஸ் கொஞ்சம் லிட்டில் பிட் அட்வான்ஸ்டு. ஸோ வென் த டைம் கேம், வென் த சுச்சுவேஷன் கேம், kindly note down
ஐ வில் டெல் யூ, நோ ப்ராப்ளம். இந்த லைட் ஆஃப். ரைட். எனபிள் டேக்ஸ் லைபிலிட்டி ஆன் அட்வான்ஸ் ரெசிப்ட் நாட் ரெக்வயர்ட். ஓகேவா? அப்படியே இப்போதைக்கு விட்டுருங்க, வரும்போது சொல்கிறேன். அடுத்தது எனபிள் டேக்ஸ் லைபிலிட்டி ஆன் ரிவர்ஸ் சார்ஜ் மெக்கானிசம். ஈச் அண்ட் எவ்ரி வேர்டு ஹவு மச் இட் இஸ் இம்பார்ட்டன்ட் சொல்கிறார். எவ்வளோ ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாருங்க. எனபிள் டேக்ஸ் லைபிலிட்டி ஆன் ரிவர்ஸ் சார்ஜ் அப்படின்னா வாட் இஸ் கால்டு ரிவர்ஸ் சார்ஜ்? அது ஒரு பெரிய கதை. பர்ச்சேஸ் ஃப்ரம் அன்ரெஜிஸ்டர்ட் டீலர் எக்ஸாம்பிள் தான் கொடுத்துருக்கேன். வாட் இஸ் கால்டு ரிவர்ஸ் சார்ஜ் மெக்கானிசம் அப்படின்னா ஜிஎஸ்டி டிபார்ட்மெண்ட் ஐடென்டிஃபைடு சம் பர்சன் தே வில் நாட் பே டேக்ஸ் அட் ஆல். எக்ஸாம்பிள், இப்போ பேங்க்ல வந்து லோன் கொடுக்கறதுக்கு வரான். ஓகேவா? நாம் போய் பேங்க்ல லோன் கேட்குறோம் அப்படின்னா அப்ளிகேஷன் ஃபில் பண்ணி கொடுப்போம். அப்ளிகேஷன் ஃபில் பண்ணி கொடுத்ததும் நம்ம வீட்டை வந்து ஒரு நோட்டம் விடுவான். நோட்டம் விட்டு வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்க. வெரிஃபிகேஷன் பண்ணும்போது அவன் வீட்டுக்குள்ள சில நெகட்டிவ் லிஸ்ட் அப்படின்னு வச்சிருப்பான். நெகட்டிவ் லிஸ்ட் எத்தனை பேர் லோன் வாங்கியிருக்கீங்கன்னு தெரியாது. வீட்டுக்கு வரும்போது எல்லாம் அப்சர்வ் பண்ணுவாங்க. உள்ளே வந்து உட்காந்த உடனே நீ எப்படி ரிசீவ் பண்ணுற அப்படின்னு பார்ப்பான். ரைட்டா? எப்படி நீ ரிசீவ் பண்ணுற? வீட்டுக்குள்ளே ஏதாவது அரசியல்வாதியோட படம் இருக்கா? வீட்டுக்குள்ளே யாராவது அட்வொகேட் படம் வச்சுருக்கானா? வீட்டுக்குள்ளே யாராவது போலீஸ்காரன் யாராவது இருக்காங்களா? வீட்டில் லிவிங் ஸ்டைல் எப்படி இருக்குது? என்ன மாதிரி டிவி வச்சுருக்கான்? என்ன மாதிரி ட்ரெஸ் எல்லாம் வச்சுருக்கான்? என்ன மாதிரி ப்ராடக்ட் சோபா இருக்கா? கட்டில் இருக்கா? டிவி இருக்கா? மெத்தை இருக்கா? இப்படியே உங்ககிட்ட பேசிட்டு அதெல்லாம் நோட் பண்ணுவான் சைடில். வெளியில் போய் பார்ப்பான். வெளியில் போயிட்டு பக்கத்து வீட்டுக்காரன்ட்ட எழுத்து வீட்டுக்காரன்ட்ட 2 வீட்டு தள்ளி போய் கேட்பான். சீனிவாசன் ஒருத்தர் இங்கே இருக்கார் சார், தெரியுமா உங்களுக்கு? அவன் யாருன்னு எனக்கு தெரியாதுங்க. அவன் போய் என் எதிரிட்ட கேட்டிருப்பான். இந்த தெருவில் நான் ஃபேமஸ். தெருவில் இல்லை, ஊர்லேயே வந்து பார்த்தீங்கன்னா சீனிவாசன் சேத்பட்டில் இது மாதிரி டேலி வாத்தியார் அப்படின்னா கொண்டு வந்து விட்ருவானுங்க. ஆனால் இவன் போய் கேட்டது யார்கிட்ட கேட்டிருப்பான்? என் எதிரிட்ட போய் கேட்டிருப்பான். சீனிவாசனா அப்படின்னு எனக்கு யாருமே தெரியாதுங்க அப்படின்றான். இல்லை சீனிவாசனா, ஐயோ அவன் ஒரு குடிகாரன் சார், கடன்காரன், ஏன் உங்கள்கிட்ட கடன் வாங்கிட்டானா அப்படின்னு கேட்பான். ரைட்டா? இவன் எனக்கு கடன் கொடுக்க வந்திருக்கான். என் மேலே உள்ள இதில் இந்த மாதிரி சொல்லிடுவான். அப்போ நெய்பர் நாட்னு அல்லது நெகட்டிவ் ரிப்போர்ட் அப்படின்னு போட்டு போயிட்டே இருப்பான். நமக்கு லோன் கிடைக்காது. அதே மாதிரி வீடு குடிசை வீடாக இருந்தால் கிடைக்காது. அந்த மாதிரி எப்படி வந்து நெகட்டிவ் ரிப்போர்ட் வந்தால் உனக்கு லோன் கிடையாதுன்னு பேங்க்கில் சொல்கிறானோ அந்த மாதிரி இந்தியன் கவர்மெண்ட் ஜிஎஸ்டி டிபார்ட்மெண்ட் ஐடென்டிஃபைடு தட் சர்டைன் பர்சன் வில் நாட் பே டேக்ஸ் அட் ஆல். எக்ஸாம்பிள், இப்போ இந்த கம்பெனி செக்யூரிட்டி கம்பெனி அப்படின்னு வச்சுக்கோ. நான் வந்து ஒரு வக்கீல்கிட்ட ஆலோசனை கேட்டிருக்கேன். ராம் ஜெட்மலன் மாதிரி ஒரு பெரிய வக்கீல். ஓகேவா? பிரசாந்த் பூஷன் இப்படி ₹1 சண்டை போட்டு கோர்ட்டு டேக்ஸை வேஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி அது வேஸ்ட் பண்ணுறாங்கன்னு சொல்ல முடியாது, லீகல் பாயிண்டாக கூட இருக்கலாம் அது. ஓகேவா? அதே மாதிரி 2 முறை ஆயிருக்கு. இது 2வது முறை ₹1 ஃபைன். ஏற்கனவே அந்த மாதிரி ₹1 ஃபைன் ஆனந்த் விகடன் பத்திரிகைக்கு அந்த மாதிரி வந்திருக்கு. அந்த ஃபைன் கட்டின ₹1 அவர் வித்ட்ராவும் வாங்கிட்டார். அதை ஃபோட்டோ பிடிச்சி வச்சுருக்காரு. மேட்டர் இஸ் நாட் வித் ₹1. லீகல் பாயிண்ட் இஸ் வெரி வேலிட். ஓகேவா? எதுக்கு சொல்ல வர? அட்வொகேட்டுக்கிட்ட நீ ஒரு சர்வீஸ் வாங்குறேன்னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நான் வந்து ஒரு ட்ரஸ்ட் ஆரம்பிக்க போகிறேன். அந்த ட்ரஸ்ட்டை ரிஜிஸ்டர் பண்ணணும். ஒரு அட்வொகேட்டை கூப்பிட்டு, சார் எனக்கு இது மாதிரி ட்ரஸ்ட்டு பதிவு பண்ணி கொடுக்கணும் சார், எவ்வளோ உங்கள் ஃபீஸ் சொல்லுங்கள் அப்படிங்கிறேன். நான் கம்பெனி வச்சுருக்கேன். கம்பெனி சார்பாக ஒரு கம்பெனிக்கு ட்ரஸ்ட்டு வச்சு பேரில் ஒரு டீடு கேட்குறேன், பண்ணித்தரணும். 30,000 + சர்வீஸ் டேக்ஸ் அப்படின்னு சொல்கிறாருன்னு வச்சுக்கோ. நான் 30,000 + சர்வீஸ் டேக்ஸ் ஜிஎஸ்டி போட்டு கொடுக்குறேன். காசும் கொடுத்துட்டேன். அவர் என்ன பண்ணுவார்? அவர் காசை அவர் எடுத்துகிட்டு ஜிஎஸ்டி கொண்டு போய் கவர்மெண்ட் கட்டிருக்கணும். ஆனால் என்ன பண்ணுவார்? கட்ட மாட்டார். ஜிஎஸ்டி அவரே அதையும் சேர்த்து அவரே எடுத்துப்பார். ரைட்டா? நான் அவர்கிட்ட கொடுத்துவிட்டு நான் இங்கே இன்புட் எடுத்திருப்பேன். இங்கே சர்வீஸில் இன்புட் எடுத்திருப்பேன். இந்த மாதிரி வக்கீல்கிட்ட கொடுத்துருக்கேன்னு சொல்லிட்டு எனக்கு இன்புட்டே வராது. நான் உடனே போய் கேட்குறேன். இன்கம் டேக்ஸ் ஜிஎஸ்டி டிபார்ட்மெண்ட்லேருந்து எனக்கு நோட்டீஸ் வந்துடுச்சு. நீ இன்புட் எடுத்திருக்க ஒரு வக்கீல்கிட்டேருந்து அதுக்கு வந்து உனக்கு இன்புட் வரலை, நீ தப்பாக கிளைம் பண்ணிட்ட, அதனால் அந்த டேக்ஸை கட்டு அப்படின்னு சொல்லி எனக்கு நோட்டீஸ் வருது. நான் உடனே அந்த வக்கீல்கிட்ட போய், என்ன சார் இந்த மாதிரி நீங்கள் என்கிட்ட கலெக்ட் பண்ண டேக்ஸ் வந்து நீங்கள் கட்டாமல் இருக்கீங்க, கொஞ்சம் கட்டுங்க அப்படின்னு. போயா வேலையை பார்த்துட்டு அப்படி நான் பார்த்துக்கிறேன். அது ஏன் நான் தான் கலெக்ட் பண்ணேன், நீயா கலெக்ட் பண்ண, நான் பார்த்துக்கிறேன் போ அப்படின்னு வக்கீல் சொல்கிறார். ஒரு வாதத்துக்கு வச்சுப்போம்.
நான் போய் டிபார்ட்மெண்ட்டில் சொல்கிறேன், வக்கீல் இந்த மாதிரி சொல்கிறாரு சார் அப்படின்னு சொல்லிட்டு. உடனே டிபார்ட்மெண்ட்டுக்காரன் என்ன சொல்லுவான் அப்படின்னா, அது உனக்கும் வக்கீலுக்கான பிரச்சனை, என்கிட்ட சொல்லாத, நீ கலெக்ட் பண்ண நீ இன்புட் எடுத்ததுக்கு நீ கட்டு டேக்ஸ்ன்றுவான். ரைட்டா? நான் இப்போ வக்கீல் மேலே கேஸ் போடுறேன், இல்லை டிபார்ட்மெண்ட் மேலே வக்கீல் கேஸ் போடுது, ஏதோ ஒரு ரீசன் அப்படின்னு வச்சுக்கோம், ஏமாத்திட்டான் அப்படின்னு சொல்லிட்டு. வக்கீலுக்கு 10 கேஸோட அது 11வது கேஸ். ரைட்டா? இந்த மாதிரி எத்தனை கேஸ் போட்டு நான் அலைய முடியும்? முடியாது. அதனால தான் இந்த போலீஸ்காரன், அட்வொகேட்டு, நெகட்டிவ் லிஸ்ட் இதுக்கெல்லாம் வந்து இதுக்கெல்லாம் இவங்ககிட்ட நீ சர்வீஸ் வாங்கினா டேக்ஸை வந்து என்ன பண்ணணும், அவன்கிட்ட கொடுத்துடாதடா, என்கிட்ட கொடு அப்படிங்கிறான். ரைட்டா? என்ன சொல்கிறான், இந்த மாதிரி வக்கீல், அட்வொகேட்டு, போலீஸ்காரன், இந்த மாதிரி ஒரு சில நெகட்டிவ் லிஸ்ட், மேன் பவர் ஏஜென்சி, செக்யூரிட்டி வேலை பண்ணுறவன், இவனுக்கெல்லாம் நீ சர்வீஸ் பண்ணின அப்படின்னா அவன்கிட்ட போய் நீ டேக்ஸை கொடுத்துடாத, அவன்கிட்ட சர்வீஸ் ரிசீவ் பண்ண அப்படின்னா டேக்ஸை வந்து என்ன பண்ணக்கூடாது, அவன்கிட்ட கொடுத்துடாத. பரவாயில்லப்பா, உன்னை கையெடுத்து கும்பிட்றேன், நீயே கட்டு, உன் கையை விட்டு கட்டிட்டு நீ இன்புட் எடுத்துக்கோ, அவன்கிட்ட கொடுத்துட்டு நீயும் தொங்காத, என்னையும் தொங்கல்ல விடாத அப்படின்னு கவர்மெண்ட் சொல்லுது. ரைட்டா? ஸோ அதுக்காக தான் ரிவர்ஸ் சார்ஜ் வேணும்னா எஸ் கொடுத்துக்கலாம், வேண்டாட்டி நோ. இப்போது ரிவர்ஸ் சார்ஜ் இருக்குது. அடுத்தது செட் ஆல்டர் ஜிஎஸ்டி ரேட் டீட்டெயில். இது அடுத்த பிரச்சனை. என்ன அப்படின்னா, செட் ஆல்டர் ஜிஎஸ்டி ரேட் டீட்டெயில் இந்த இடத்துல எஸ் கொடுக்கறதா நோ கொடுக்கறதா? ஓகேவா? எஸ் கொடுத்தா இந்த மாதிரி வரும், நோ கொடுத்தா ஒன்றும் அப்படி. ரைட். இந்த இடம் கேளுங்க, இந்த கேள்வி எங்கே பார்த்தாலும் கேட்கும். ஓகேவா? நீ லெட்ஜர் கிரியேட் பண்ண போனாலும் செட் ஆல்டர் ஜிஎஸ்டி டீட்டெயில் வேணுமா, நீ டேக்ஸ் கிரியேட் பண்ண போனாலும் செட் ஆல்டர் ஜிஎஸ்டி டீட்டெயில் வேணுமா, இன்வென்ட்ரி குரூப் கிரியேட் பண்ணுவேன், செட் ஆல்டர் ஜிஎஸ்டி வேணுமா, இன்வென்ட்ரி கிரியேட் பண்ணுவேன், செட் ஆல்டர் வேணுமா, F11 F3ல செட் ஆல்டர் வேணுமா, எங்கே போனாலும் கேட்கும். இப்போ எனக்கு லைட்டாக தலைவலி, எனக்கு என்ன பண்ணுது, லைட்டாக தலைவலி, ஜெய்சங்கரை கூப்பிட்றேன், ஜெய்சங்கர் இங்கே வாப்பா, லைட்டாக தலைவலிக்கிற மாதிரி இருக்குது, ஒரு டீ வாங்கிட்டு வர முடியுமாப்பா அப்படிங்கிற. சரி சார் அப்படின்னு ஜெய்சங்கர் போகிறார். அவர் போகிறவர் ஏதோ ஒரு ஞாபகத்தில் அப்படியே நான் ஒரு எவனோ ஒருத்தர் என்ன மாதிரி ஒரு வாத்தியார் ஒரு வேலையை கொடுத்துருக்கான், அந்த வேலையில் அவர் கான்சன்ட்ரேட் பண்ணிட்டு டீ வாங்கிட்டு வரலாம் அப்படியே மறந்துட்டார். வருவாருன்னு பார்க்குறேன், 10 நிமிஷம் வரவே இல்லை. அடுத்தது சந்திரசேகர், பா தலை வலிக்கிற மாதிரி இருக்குப்பா, ஒரு காஃபி வாங்கிட்டு வாங்க சாப்பிட்றேன், எனக்கு என்னவோ தெரியல, நான் வெளில போய் சாப்பிட்ருவேன், முடியலப்பா, சின்ன பையன் ஓடி போய் வாங்கிட்டு வாங்க. சரி சார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போகிறார். அவரும் ஒர்க் பண்ணுறாரு. போயிட்டே இருக்கும்போது அவருக்கு ஒரு கால்ஸ் வருது, என்ன மறந்துட்டாரு, கால்ஸ் அட்டெண்ட் பண்ணிட்டு இருக்காரு, அவரும் வரல. மூணாவதாக ஒருத்தரை கூப்பிட்றேன், ஞான வித்யாவா, அம்மா ஒரு ஜூஸ் வாங்கிட்டு வரியாம்மா. சரி சார் வாங்கிட்டு வரேன் சார், போயிட்டு ஜூஸ் வாங்கிட்டு வரேன். ஒரு சர்டன் டேட்டில் என்னாச்சு, விஆர் இன்ஃபோ காலை முடிச்சுட்டு வந்துட்டார். அதே மாதிரி இவனும் ஜெய்சங்கர் வந்துட்டார். இப்போ என்னாச்சு, எல்லாரும் என்கிட்ட உடனே வந்திருப்பாங்க. இந்த மாதிரி ஒவ்வொருத்தரையும் ஒன்று சொல்லியிருக்கேன், எல்லாரும் இப்போ ஒரே நேரத்தில் வருது. எனக்கு ஒரு பக்கம் டீ, ஒரு பக்கம் காஃபி, ஒரு பக்கம் ஜூஸு, ஒரு பக்கம் ஹார்லிக்ஸு, இப்படி எல்லாம் 4 பக்கமும் வந்தால் எனக்கு எதை சாப்பிட்றதுன்னு நான் நினச்சி பார்த்து எனக்கு அது ஒரு தலைவலி. இதுக்கிடையில் எங்கள் வீட்டிலேருந்து டாக்டர் அட்வைஸ் பண்ணியிருக்காரு, நீங்கள் சுகர் பேஷண்ட்டு மறந்துடாதீங்க, ஏன்னா சுகர் போட்டு எதுவும் சாப்பிடக்கூடாது. இவ்வளவு நெருக்கடியில் எப்படி ஹேண்டில் பண்ணுறேன்? ரைட்டா? அந்த மாதிரி தான் செட் ஆல்டர் டீட்டெயில் எங்கே போனாலும் கேட்கும். ஆனால் எங்கே கொடுக்கணும்னு இருக்கு, நான் எப்படி சாப்பிடணுன்னு இருக்கோ அந்த மாதிரி எங்கே கொடுக்கணும். செட் ஆல்டர் டீட்டெயில் எங்கே கொடுக்கணும்னா இது என்னன்னு உனக்கு தெரியணும், அப்போ தான் எங்கே கொடுக்கணுன்றது தெரியும். ரைட்டா? இது என்ன அப்படின்னா, செட் ஆல்டர் டீட்டெயில் என்னன்னு கொடுத்தா, இந்த இடத்துல எஸ் கொடுத்தா என்ன ஆகும், உனக்கு இந்த மாதிரி ஸ்க்ரீன்ஷாட் வரும். இந்த ஸ்க்ரீன்ஷாட் என்ன அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் டிஸ்கிரிப்ஷன், ஒரு செக்யூரிட்டி சர்வீஸ் அப்படிங்கிறது இருக்குன்னு வச்சுக்கோங்க. இதுதான் வந்து செக்யூரிட்டி சர்வீஸ், இதோட கோடு 1 2 3 4 5 6 7, இந்த இதோட கோடு. டேக்ஸபிளா நான் டேக்ஸபிளா எக்ஸம்டடா, இந்த இடத்துல நம்ம கொடுக்குறோம் எக்ஸம்டு நில் ரேட் டேக்ஸ். ஓகேவா? அதாவது டேலி வந்து அக்கௌண்டிங் ஒர்க்கு தான் பண்ணும். அக்கௌண்டிங் ஒர்க்கில் என்ன, டெபிட்டை தூக்கி டெபிட்டில் போடும், கிரெடிட்டை தூக்கி கிரெடிட்டில் போடும், கடைசியாக லெட்ஜர்லாம் அக்கௌண்ட்ஸை ஃபைனலைஸ் பண்ணி உனக்கு ட்ரையல் பேலன்ஸ் ப்ரிப்பேர் பண்ணி பிஎன்எல் போட்டு பேலன்ஸ் ஷீட் போட்டு இந்தாங்க சார் போட்டு ஃபண்ட் ஃப்ளோ வேணுமா, கேஷ் ஃப்ளோ வேணுமா, இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் வேணுமா, எப்படி வேணும் உனக்கு அப்படின்னு ரிப்போர்ட் கொடுக்கும். ரைட்டா? எப்படி கொடுக்கும், நீ என்ன டிரான்சாக்ஷன் பண்ணுறியோ பேஸ்ட் ஆன் த டிரான்சாக்ஷன் இட் வில் ப்ரொவைட் த ரிப்போர்ட். பட் ஏன்னா பிகாஸ் இட் இஸ் அன் அக்கௌண்டிங் சாஃப்ட்வேர், இட் வில் டூ த அக்கௌண்டிங் ஒர்க் ஒன்லி.
அக்கௌண்டிங் ஒர்க் இஸ் டிஃப்ரெண்ட்டு, கம்ப்யூட்டேஷன் ஒர்க் இஸ் டிஃப்ரெண்ட். அக்கௌண்டிங் ஒர்க் அப்படிங்கிறது என்ன, வெதர் த டெபிட் இஸ் டேலிங் வித் கிரெடிட், அதோட முடிஞ்சு போச்சு. தட் இஸ் கால்ட் அக்கௌண்டிங் ஒர்க். வேறஸ் கம்ப்யூட்டேஷன் ஒர்க் அப்படின்னா, சப்போஸ் இஃப் யுவர் சேல்ஸ் வேல்யூ இஸ் 20,000 and CGST 9%, SGST 9%, they have it have some computation work. பெருக்கணும். 20,000க்கு 9% 1,800 பெருக்கணும். அப்புறம் அதை கூட்டணும். 20,000க்கு CGST 9%, 1,800, SGST 9%, 1,800, அப்புறம் 3ஐயும் கூட்டி போடணும். திஸ் இன்ஃபர்மேஷன் ஹவு இட் இஸ் ஜெனரேட்டட் அப்படின்னா, பை வே ஆஃப் ஃபார்முலா. தட் ஃபார்முலா இஸ் கிவன் ஹியர், ரைட்டா? அதுதான் டூல் ஃபார்முலா. இந்த ஃபார்முலாவை நீ ஒரு இடத்துல தான் கொடுக்கணும். 5 இடத்துல கொடுக்குது அப்படிங்கிறதுக்கு 5லேயும் போய் ஒரே ஃபார்முலா கொடுத்த அப்படின்னா, எனக்கு இப்போ ஒரே நேரத்தில் வந்த மாதிரி தான். ஒரு பக்கம் டீ, ஒரு பக்கம் காஃபி, ஒரு பக்கம் ஹார்லிக்ஸு, நான் எதை சாப்பிட்றதுன்னு தலைவலியாகி எனக்கு இதாகிடும், கன்ஃபியூஷன் ஆகிடுவேன், நான் பைத்தியம் ஆகிடுவேன். அந்த மாதிரி டேலியும் 5 இடத்துல கேட்கும். நீ ஏதாவது ஒரு இடத்துல தான் கொடுக்கணும். எல்லா இடத்துலையும் கொடுத்த அப்படின்னா டேலியும் கிறுக்கு பிடிச்சிடும். ஓகேவா? ரைட்டு. சரி சார், எல்லா இடத்துலையும் கொடுக்க வேண்டாம்னா எங்கே கொடுக்கலாம், எது பெஸ்ட்டு? அடுத்த கேள்வி. எல்லா இடத்துலையும் கொடுக்கக்கூடாது அப்படின்னா எங்கே பெஸ்ட் அப்படின்னு அடுத்த கேள்வி. டேலியில் ஒரு வாட்டி மீட்டிங் நடந்துன்றது. கண்ணன் சார் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் டேலியில் ரொம்ப ஸ்பெஷல், கண்ணன் அப்படிம்பாங்க, டேலியில் ஒர்க் பண்ணுறாரு கண்ணன். அவர்கிட்ட இதே கேள்வி கேட்டேன். எங்கே பார்த்தாலும் இன்வென்ட்ரி இன்ஃபர்மேஷன் செட் ஆல்டர் டீட்டெயில் எஸ் இருக்கே, எங்கே வந்து கொடுத்தா பெஸ்ட் அப்படின்னு கேட்டேன். அதுக்கு அவர் எனக்கு சொன்ன சாய்ஸ் 2, அதுதான் நான் வந்து எல்லாருக்கும் சொல்கிறேன். நீ இன்வென்ட்ரி மெயின்டைன் பண்ணுற, இன்வென்ட்ரி மெயின்டைன் பண்ணல. ஃபஸ்ட்டு இன்வென்ட்ரி மெயின்டைன் பண்ணால் எங்கேயுமே கொடுக்காத, குரூப்பில் கொடு, இன்வென்ட்ரியோட குரூப்பில் கொடு. அது 1008 இடத்துல கேட்கும், கேட்டுட்டு போகட்டும். இன்வென்ட்ரி மெயின்டைன் பண்ணினா இன்வென்ட்ரி குரூப்பில் கொடு, இல்லை இன்வென்ட்ரி ஐட்டமில் கொடு. இன்வென்ட்ரி மெயின்டைன் பண்ணல அப்படின்னா லெட்ஜரில் கொடு. ஓகேவா? 5 இடத்துல கேட்டால் கூட இன்வென்ட்ரி மெயின்டைன் பண்ணுற, இன்வென்ட்ரி மெயின்டைன் பண்ணல, மெயின்டைன் பண்ணினா குரூப்பில் கொடு, இன்வென்ட்ரி குரூப்பில் கொடு, இல்லைன்னா லெட்ஜரில் கொடு. ஓகேவா? இந்த இடத்துல கொடுக்கலாமா வேண்டாமான்னா நோ, இங்கேயே கொடுத்துரு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இங்கே வந்து ஒரே ஒரு சர்வீஸ் தான் இருக்குது. இங்கே வந்து கொடுக்கணும் அப்படின்னா ஒரே ஒரு சர்வீஸ் தான் இருக்குது, இல்லை ஒரே ஒரு ப்ராடக்ட் தான் நான் விற்கிறேன். ஒரே மாதிரினா ஒரே ஒரு ப்ராடக்ட் இல்லை, ஒரே வகையான. இப்போ செருப்புனா செருப்பு மட்டும் தான் விற்பேன், வேறு எதுவுமே வைக்க மாட்டேன். ஒரே ஒரு ஹெச்எஸ்என் அப்படின்னா இங்கே கொடு. இல்லைன்னா ஹெச்எஸ்என் மாறும், நான் செருப்பு விற்க மாட்டேன், செருப்பு கூட ஷூ விற்பேன், ஷூ கூட சேர்ந்து பேக்கு விற்பேன், எல்லாமே லெதர் ஐட்டம். ஹெச்எஸ்என் மாறும் அப்படின்னா யூ ஷுட் நாட் ப்ரொவைட் ஹியர். ஹெச்எஸ்என் மாறுச்சு அப்படின்னாலே இங்கே. ஓகே, ரைட். அடுத்தது எனபிள் ஜிஎஸ்டி கிளாசிஃபிகேஷன். ஜிஎஸ்டி கிளாசிஃபிகேஷன் எப்போ எனபிள் பண்ணணும் அப்படின்னா, சப்போஸ் 2 சிச்சுவேஷன். இஃப் யுவர் கம்பெனி இஸ் அக்கௌண்ட்ஸ் வித்தவுட் இன்வென்ட்ரி, எனபிள் ஜிஎஸ்டி ஹியர் கிளாசிஃபிகேஷன். ஆர் இஃப் யுவர் கம்பெனி இஸ் a டேக்ஸ் கன்சல்டன்ட் மாதிரி, அண்ட் த கஸ்டமர் ப்ரொவைடட் த டேக்ஸ் இன்வாய்ஸ், அதில் குவான்டிட்டி ரேட் ஐட்டம் இன்வென்ட்ரி இருக்குது. ஒரு இன்வென்ட்ரி இன்வாய்ஸை இன்வென்ட்ரி இல்லாமல் மெயின்டைன் பண்ணுறதுக்கு ரிப்போர்ட் வேணும் அப்படின்னா ஜிஎஸ்டி கிளாசிஃபிகேஷன் எனபிள். Otherwise you don't need to enable. Okay, right, like that we have to pay. அடுத்தது LUT பான். LUT அப்படி மீன்ஸ் லார்ஜ் டாக்ஸ் பேயர் யூனிட். வேர்டு மாறி இருக்கும். ரயில்வே ஸ்டேஷனில் பார்த்தோன்னு வச்சுக்கேன், பேர் எப்படி போட்டிருப்பான் அப்படின்னா, கும்பகோணத்துக்கு KUMனு போட மாட்டான், KMU அப்படின்னு போடுவான், கோடு வேர்டு. மெட்ராஸ்க்கு அது மாதிரி தான், சென்ட்ரலுக்கு MAA அப்படின்னு இருக்கும். எக்மோருக்கு என்ன கோடுன்னு தெரில. ஓகே, ஸோ கோடில் சம் டிஃப்ரென்ஸு, கோடு தானே அது, அதனால் எப்படி அந்த மாதிரி. LUT அப்படின்னா லார்ஜ் டேக்ஸ் பேயர் யூனிட் அப்படின்னு பேர். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, த பர்சன் ஹூஸ் டோட்டல் டர்ன்ஓவர் எக்ஸீட் ₹200 crore இன் எ இயர் ஆர் கால்டு லார்ஜ் டேக்ஸ் பேயர் யூனிட் அப்படின்னு பேர். ஏன் அப்படின்னா இவனை தனியாக ட்ராக் பண்ணுவான். லார்ஜ் டேக்ஸ் பேயர் யூனிட்னா இவனுடைய அக்கௌண்ட்ஸை தனியாக ட்ராக் பண்ணுவான். சின்ன டீலர் தனியாக, பெரிய டீலர் ரொம்ப நல்லா தனியாக பார்க்கணும். ஸோ ப்ரொவைடு LUT அல்லது பாண்டு டீட்டெயில் வேணும்னா எஸ் கொடு, இல்லைன்னா நோ கொடு, கண்டினியூ பண்ணு. ஓகே, தட்ஸ் ஆல் யுவர் ஆனர். எக்ஸ்பிளனேஷன்ஸ் கிவன். தென் வேறு எதுவும் டச் பண்ண வேண்டாம். இங்கே அந்த பேன் நம்பர் என்ன நம்பரோ அந்த நம்பரை ப்ரொவைட் பண்ணுங்க.
DFEZ PS6362. ஓகே, ப்ரொவைட் தட் நம்பர். இங்கே கம்பெனி இன்ஃபர்மேஷன் வேணும். சின் அப்படிங்கிறது யாருக்கு வந்து சின் வரும் அப்படின்னா, பிரைவேட் லிமிடெட் கம்பெனி, பப்ளிக் லிமிடெட் கம்பெனி ஆர் கம்பெனிஸ் ஃபார்ம்ட் அண்ட் ரிஜிஸ்டர்ட் அண்டர் த கம்பெனிஸ் ஆக்ட் 2013 ஆர் எனி அதர் ப்ரீவியஸ் ஆக்ட்ல பதிவு பண்ணிருக்காங்க. பாடா இப்போ எந்த ஸ்டெப் முடிச்சிருக்கோம்? எத்தனை ஸ்டெப் முடிச்சிருக்கோம்? F11 F3 F11 F3. அடுத்தது ஜிஎஸ்டி லெட்ஜர்ஸ் கிரியேட் பண்ணுறது. ஜிஎஸ்டி லெட்ஜர்ஸ்க்கு பர்ச்சேஸ் லெட்ஜர், சேல்ஸ் லெட்ஜர், அப்புறம் டேக்ஸ் லெட்ஜர்ஸ் கிரியேட் பண்ணணும். அக்கௌண்ட்ஸ் லெட்ஜர் கிரியேட். இந்த சம்மில் சேல்ஸ் லெட்ஜர் மாத்திரம் கிரியேட் பண்ணுவோம். அதுவும் லோக்கல் சேல் மாத்திரம்தான். அதனால செக்யூரிட்டி சர்வீசஸ் லெட்ஜர் நேம் என்ன? செக்யூரிட்டி சர்வீஸ். அண்டர் வந்து நமக்கு டைரக்ட் இன்கம், அண்டர் வந்து டைரக்ட் இன்கம் அல்லது சேல்ஸ், எதில் போட்டாலும் ஒன்றும் தப்பு இல்லை. சேல்ஸ்லையும் போட்டுக்கலாம், டைரக்ட் இன்கம் போட்டுக்கலாம். ஓகே, ஜிஎஸ்டி அப்ளிகபிள்னா அப்ளிகபிள் அப்படின்னு. ஜிஎஸ்டி அப்ளிகபிள்னா அப்ளிகபிள். அடுத்தது செட் ஆல்டர் ஜிஎஸ்டி டீடைல். அங்கே ஒரு வாட்டி கேட்டது பார்த்தீங்களா, இங்கே தான் ஏன் கொடுக்கணும்? இது அக்கௌண்ட்ஸு வித்தவுட் இன்வென்ட்ரி, அதனால் லெட்ஜர் கண்ட்ரோல் தான் கொடுக்கணும். ஓகேவா? டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுக்குறேன். டிஸ்கிரிப்ஷன் இஸ் மேண்டட்ரி கிடையாது, சும்மா ஒரு நம்ம புரிஞ்சுக்க. அடுத்தது ஹெச்ஏஎஸ்என் அல்லது எஸ்ஏசி. ஹெச்எஸ்என் அல்லது எஸ்ஏசி அப்படிங்கிறது என்னென்னா, ஹெச்எஸ்என்ங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா ஹார்மனைஸ்டு சிஸ்டம் ஆஃப் நாமென்கிளேச்சர் அப்படின்னு பேர் இருக்கு. ஹார்மனைஸ்டு சிஸ்டம் ஆஃப் நாமென்கிளேச்சர் அப்படின்னா என்ன? ஒரு பொருளுக்கு உள்ள பேர் இன்னொரு பொருளுக்கு இருக்கக்கூடாது. ஐடென்டிஃபை பண்ணணும். நம்பர் சொன்னால் ஐடென்டிஃபை பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள், மெட்ராஸில் வரோம், கடையில் போய் சர்க்கரை அப்படின்னு கேட்குறோம். என்ன கொடுப்பான் நமக்கு? சர்க்கரைன்னு கேட்டால் என்ன கொடுப்பான்? ஜீனி கொடுப்பான். ரைட்டா? இதே கும்பகோணத்தில் போய் சர்க்கரை அப்படின்னா நாட்டு சர்க்கரை கொடுப்பான். அங்கே போய் நீ ஜீனின்னு கேட்டால் தான் ஜீனி கொடுப்பான். ரைட்டா? அதே மாதிரி தான் ப்ராடக்ட் ஒன்னொன்னையும் கோடு வச்சு பிரிச்சிருவான். ப்ராடக்ட் ஒன்னொன்னையும் வேர்ல்டு வைஸு கோடு இருக்கும், ஹெச்எஸ்என் கோடு. அந்த கோடை போடணும். ஏன்னா நீ ஒன்று நினச்சி பொருளை விற்றுருப்பேன், அவன் ஒன்று நினச்சி பொருளை வாங்கியிருப்பான். நீ விற்ற பொருள் அவனுக்கு சூட் ஆகலை. இது என்ன பக்கத்து வீட்டிலையா கொண்டு போய் பொருளை கொடுத்து வந்திருக்க? நாடு தாண்டி நாடு போகிற. அப்போ அது டிரான்ஸ்போர்ட் காஸ்ட்டு எவ்வளோ செலவாயிருக்கும், இன்சூரன்ஸ் ஆகணும். அப்படியே வேஸ்ட் ஆகிட முடியாது. அது மாதிரி ஆகக்கூடாது. அதுக்காக தான் ஹெச்எஸ்என் கொடு, உன் ப்ராடக்டோட ஹெச்எஸ்என் கொடு. ஹெச்எஸ்எனை பார்த்து நான் டிசைட் பண்ணிக்கிறேன். ஹார்மனைஸ்டு சிஸ்டம் ஆஃப் நாமென்கிளேச்சர், இது ஹெச்எஸ்என். எஸ்ஏசி அப்படின்னா என்னென்னா சர்வீஸ் அக்கௌண்டிங் கோடு. எஸ்ஏசி அப்படிங்கிறது என்ன? சர்வீஸ் அக்கௌண்டிங் கோடு. ஹெச்எஸ்என் அப்படிங்கிறது என்னென்னா ஹார்மனைஸ்டு சிஸ்டம் ஆஃப் நாமென்கிளேச்சர். ரைட்டா? இது வந்து இப்போ கம்பல்சரி ஆக்கிட்டான், முன்னாடி இல்லை. இப்போ வந்து இந்த 42nd மீட்டிங்கில் இட் பிகேம் கம்பல்சரி. ஓகேவா? இட் பிகேம் கம்பல்சரி. இந்த ஹெச்எஸ்எனுடைய பர்பஸ் என்ன சார் அப்படின்னு கேட்டால், முதல்ல ஹெச்எஸ்என் வைஸு நீங்கள் சேல்ஸ் லெட்ஜர் கிரியேட் பண்ணணும். இன்வென்ட்ரி குரூப்பாக இருந்தால் இன்வென்ட்ரி ஹெச்எஸ்என் வைஸ் கிரியேட் பண்ணணும். ஓகே, இதோட இது என்னன்னு வச்சுக்கோயேன். ஃபார் எக்ஸாம்பிள், நான் ஒரு மளிகை கடை வச்சுருக்கேன். ஹெச்எஸ்எனோட ஜீனியோட மளிகை கடை, ஜீனியோட ஹெச்எஸ்என் கோடு 1212ன்னு வச்சுப்போம். 1212ல் நான் ஒரு 10 மூட்டை ஜீனி வாங்கி வச்சுருக்கேன். ஆனால் நான் விற்றது பூரா என்னென்னா வேறு ப்ராடக்ட், எல்லாமே எக்ஸம்டட். இந்த பக்கம் இன்புட் எடுத்திருக்கேன், அந்த பக்கம் அவுட்புட்டே இல்லை, எல்லாமே எக்ஸம்டட். ஓகேவா? கவர்மெண்ட்டுக்கு ஒன்றும் வரி வந்திருக்காது. அப்போ கவர்மெண்ட்டுக்கு ஒன்றும் வரி வந்திருக்காதுன்னா எனக்கு எப்படி தெரியும் இவன் வந்து ஒழுங்காக வரி கட்டிட்டானா இல்லையான்னு சொல்லிட்டு? இன்புட்டு பார்த்தீங்கன்னா லேக்ஸ்கில் இருக்கும், அவுட்புட் பார்த்தீங்கன்னா 0வாக இருக்கும். என்னடா அது சேல்ஸ் இருக்கா, நான் 0வாக இருக்குது. அப்படி எக்ஸம்டட் ப்ராடக்டாக சேல் பண்ணியிருக்கேன். அப்போ இந்த ஹெச்எஸ்என் என்னாச்சு, இந்த ஸ்டாக் இருக்கா இல்லையா உள்ளே போய் பார்ப்பேன். இருந்ததுன்னா ஓகே, இல்லைன்னு வச்சுக்கோ, அவ்வளோதான், போட்டு தூக்கிட்டு. அதுக்காக தான் இந்த ஹெச்எஸ்என். நார்மலாக 8 டிஜிட். ஓகே, அடுத்தது இஸ் நான் ஜிஎஸ்டி குட்ஸ். இது வந்து நான் ஜிஎஸ்டி குட்ஸா அப்படின்னா பெட்ரோலியம் ப்ராடக்ட் நான் ஜிஎஸ்டி குட்ஸ் கிடையாது. ஓகே, பெட்ரோலியம், ஓல்டு நியூஸ் பேப்பர். அடுத்தது நேச்சர் ஆஃப் டிரான்சாக்ஷன். இதை வந்து நீங்கள் மனப்பாடம் பண்ணி வச்சுக்கணும். நேச்சர் ஆஃப் டிரான்சாக்ஷனில் வாட் கைண்ட் ஆஃப் டிரான்சாக்ஷன் இஸ், வெதர் இட் இஸ் எ பர்ச்சேஸ்,
whether it is a sales, பர்ச்சேஸ்னா லோக்கல், எக்ஸம்டடா, டாக்ஸபிளா, லோக்கலா என்ன ஏது, இந்த மாதிரி கிளாசிஃபிகேஷன்ஸ் இருக்கு. யூ ஹாவ் டு வெரி வெல் தரவுலி யூ ஹாவ் டு நோ. இதை அப்படியே கடம் அடிக்கணும். இதை அப்படியே நீங்கள் என்ன பண்ணணும், கடம் அடிக்கணும். இதில் வந்து என்ன பண்ணுறது அப்படின்னா, நேச்சர் ஆஃப் டிரான்சாக்ஷன், பர்ச்சேஸ் டாக்ஸபிள் அல்லது சேல்ஸ்னா சேல்ஸ் டாக்ஸ். ஓகேவா, இது வந்து என்ன, சேல்ஸ் டாக்ஸ். ரிவர்ஸ் சார்ஜ் அப்ளிகபிள். நான் ஏற்கனவே ரிவர்ஸ் சார்ஜ்னா என்னன்னு சொல்லிட்டேன். இந்த காலத்தில் அப்ளிகபிள் கிடையாது. நோ. டேக்ஸ் ரேட்டு இந்த இடத்துல கொடுக்கறது வந்து பார்த்தீங்கன்னா ஐஜிஎஸ்டி டேக்ஸ் ரேட். இன் ஜென்ரல் சர்வீஸ் டேக்ஸ் வந்து 18% ஃபார் ஆல் சர்வீசஸ் எக்ஸப்ட் சம் சர்வீசஸ். ஓகே. ஸோ ஐஜிஎஸ்டி ரேட்டு 28% அப்படின்னு 28 போட்டிங்கன்னா அப்படியே ஆட்டோமேட்டிக்காக 14 பிரியும். செஸ் கிடையாது. அப்புறமா நான் சொல்கிறேன். நெக்ஸ்ட் வந்து இது வந்து குட்ஸா சர்வீஸா? இட் இஸ் சர்வீசஸ் ஒன்லி. This company is services only. Goods we may think later on. Okay. So first whether it is a service or not. இந்த மாதிரி first security services லெட்ஜர் கிரியேட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவுட்புட் சிஜிஎஸ்டி அண்டர் டியூட்டிஸ் அண்ட் டாக்ஸஸ் கிரியேட் பண்ணுங்க. அவுட்புட் சிஜிஎஸ்டி அண்டர் டியூட்டிஸ் அண்ட் டாக்ஸஸ், ஜிஎஸ்டி சென்ட்ரல் டாக்ஸ். அடுத்தது அவுட்புட் எஸ்ஜிஎஸ்டி. Output SGST under duties and taxes, GST state tax. Okay. அடுத்தது ரவுண்ட் ஆஃப். ரவுண்ட் ஆஃப்ங்கிறது இட் மே பி இன்டைரக்ட் இன்கம் ஆர் இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ். நீங்கள் வந்து எப்படி வேணால் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ரவுண்ட் ஆஃப் இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் நாட் அப்ளிகபிள். ஜிஎஸ்டி வந்து ரவுண்ட் ஆஃப்க்கு நாட் அப்ளிகபிள். ஏன் அப்படின்னா GST is applicable either on selling of goods or rendering service. ரவுண்ட் ஆஃப் அப்படிங்கிறது என்னன்னா, நான் அமௌண்ட் ரிசீவ் பண்ணும்போது அவங்க என்னுடைய கன்வீனியன்ட் பர்பஸ்க்கு பைசாவை குறைச்சி வாங்கிக்கிறேன், நான் கூட்டி வாங்கிக்கிறேன். தட் இஸ் கால்ட் ரவுண்ட் ஆஃப். இட் இஸ் நாட் இன்கம், இட் இஸ் நாட் எக்ஸ்பென்ஸ். ஓகேவா? ஸோ ஃபார் நேம் சேக் ஐ ஹவ் கிவன் அஸ் இன்டைரக்ட் எக்ஸ்பெண்டிச்சர், பட் நத்திங். Here we have to select not applicable. Otherwise, your report will be very crucial to correct. Okay. In GST company, whenever you are going to create a AD ledger, whatever the ledger may be, each and every ledger you have to specify whether the ledger is GST applicable or not. அது ரொம்ப முக்கியம். Whenever you are going to create a ledger, you have to kept into mind whether this ledger is applicable for GST or not. சொல்லணும். அடுத்தது include accessible value. This also no. I'll explain later on. Okay, that's all. Round off. Round off. Next வந்து ஒரு பார்ட்டி லெட்ஜர் கிரியேட் பண்ணுவோம். ஒரு பார்ட்டி. ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸல்ல பார்ப்போம். பார்ட்டி என்ன அப்படின்னா மெட்ரோபாலிஸ் கேக் நகர்னு வச்சுக்கோங்க. திஸ் இஸ் ஒன் ஆஃப் தி மெட்ரோபாலிஸ் கேக் நகர். இது வந்து பார்த்து மெயின்டைன் பில் பை பில், பட் காஸ்ட் சென்டர் இட் இஸ் நத்திங் டு ஆஸ்க். ஓகே. ஓப்பனிங் பேலன்ஸ் வேணுமா? தென் ஒரு ஜிஎஸ் நம்பர் இருக்கு இல்லையா, that GS number to be specified here. Okay. That's it. இது வரைக்கும் புரியுதா? நான் அதை ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோவை நான் போட்டு விட்றேன். கடைசி நேரத்தில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அது எப்படி பண்ணுங்கிறது தெரியும். ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடுத்தது அக்கௌண்டிங் வவுச்சர் வி ப்ரெஸ் பண்ணுங்கள். ஒன்லி சேல்ஸ் என்ட்ரி கிரியேட் பண்ணுங்கள். இந்த எக்ஸல் ஃபைல் நான் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுவேன் பிடிஎஃபாக. கையில் வச்சுட்டு கம்பெனி க்ரியேட் பண்ணி எனக்கு சேல்ஸ் ரிப்போர்ட்டு நீங்கள் எல்லோரும் போட்டு எனக்கு காட்டணும். நாளைக்கு எதில் காட்டணும்? வாட்ஸ்அப்பில் கிடையாது, கூகுள் கிளாஸ் ரூம் ஆப்பில் காட்டணும். ஓகே, ரைட். ஃபார் சேல்ஸு என்ன பண்ணணும் அப்படின்னா F8 ப்ரெஸ் பண்ணுங்கள். சேல்ஸ் வவுச்சர் 1 நாள்லேயே இருக்கட்டும். ரசீது நம்பர் 1 யாருக்கு விற்கிறோம்? மெட்ரோபாலிஸ் கேகேனருக்கு விற்கிறோம். கண்ட்ரோல் ஏ போட்டு சேவ் பண்ணிக்கோ.
அடுத்தது சர்வீஸ். என்ன சர்வீஸு? செக்யூரிட்டி சார்ஜஸ். டிஸ்கிரிப்ஷன் வேணும்னா பார்த்துப்போம், அது நான் அப்புறம் சொல்கிறேன். ஓகே, செக்யூரிட்டி சார்ஜஸ் எவ்வளவு? டேக்ஸபிள் அமௌண்ட்டு 13,255. 13 எவ்வளோ அமௌண்ட்டு? 13,255. ஓகே, ரைட். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்? அவுட்புட் சிஜிஎஸ்டி, அவுட்புட் எஸ்ஜிஎஸ்டி. இந்த மாதிரி வந்தது உங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக இந்த மாதிரி காலம் வந்தது அப்படின்னா எதுக்காகனா நீங்கள் டிஸ்கிரிப்ஷன் ஏதாவது வேணுன்னா போட்டுக்கலாம். உங்களுக்கு அது வேண்டாம் அப்படின்னு தோணுச்சுன்னா F12 கான்ஃபிகரேஷனில் போயிட்டு அடிஷ்னல் டிஸ்கிரிப்ஷனுக்கு வேண்டாம் அப்படின்னு நீங்கள் எடுத்து விட்றலாம். இல்லையா? இங்கே நோ கொடுத்தீங்க அப்படின்னா அந்த இது கேட்காது. ஓகே, ரவுண்ட் ஆஃப் வேணுமா? ரவுண்ட் ஆஃப். ரவுண்ட் ஆஃப் வந்து ஏற்றணுமா குறைக்கணுமா? 16,966 ரூபா இருக்குது. ரவுண்ட் ஆஃப் ஏற்றணுமா குறைக்கணுமா? குறைக்கணும். குறைக்கணும்னா மைனஸ் பண்ணும். ஏற்றணுமா குறைக்கலாமா? என்ன பண்ணலாம்? குறைக்கணும். பாருங்க, இதுதான் இப்போ சொன்னாங்க பார்த்தியா, ஏற்றணும்னு சொல்லிட்டு. அதுதான் பர்ஃபெக்ட். முடிஞ்ச வரைக்கும் காசு அவங்கள்ட்ட கலெக்ட் பண்ண பார்க்கணும், பிடுங்க பார்க்கணும் நம்ம. ரைட்டாக? ரவுண்ட் ஆஃபில் ஒரு 60 பைசா ஏற்றுறோன்னு வச்சுக்கேன், 60 பைசா நமக்கு அதிகமாக வரும். ஒரு 10 கஸ்டமர்கிட்ட வந்தால் 6 ரூபா, 100 கஸ்டமர்கிட்ட வந்தால் 60 ரூபா. அது ஒரு ஸ்டாம்பு டூட்டி ஆகும். இல்லை 2 தனி கேன் வாங்கி போடலாம்ல. ரைட்டா தப்பா? 2 தனி கேன் வாங்கி போடலாம்ல. அப்போ ரவுண்ட் ஆஃப் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரவுண்ட் ஆஃபே ஒரு பெரிய கலை தெரியுமா? ரவுண்ட் ஆஃபில் என்னென்ன ரவுண்ட் ஆஃப் இருக்குது சொல்லுங்கள். யாருக்காவது தெரியுமா? ரவுண்ட் ஆஃப் பண்ணுறதுல ரவுண்டு கட்டி அடிக்கணும். நார்மல் ரவுண்டு, அப்புறம் நார்மல் ரவுண்டு, அப்நார்மல் ரவுண்டு, நார்மல் ரவுண்டு, அப்நார்மல் ரவுண்டு. அப்படியா இருக்கு? எக்ஸல் ஷீட்டில் சொல்கிறேன் பாருங்க. ரவுண்ட் ஆஃபே ஒரு பெரிய கலை தெரியுமா? ரவுண்ட் ஆஃப் இப்போ 12,000. இல்லைம்மா, நான் தான் சொல்கிறேண்ணே. இல்லைம்மா, இது வந்து உன்னுடைய அக்கௌண்டிங்கோட டெசிஷன் தான். ரைட்டா? 12,520 ரூபா 20 பைசா அப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க. சுச்சுவேஷன் பாருங்கள், இந்த அமௌண்ட்டு 12,520 ரூபா. ஓகேவா? சுச்சுவேஷன் 4 சுச்சுவேஷன். ஓகே, இங்கே போட்டுக்கிற அமௌண்ட்டு 4 சுச்சுவேஷனையும் எப்படி வருதுன்னு பார்ப்போம். 12,560 ரூபா 20. ஃபஸ்ட்டு வந்து நார்மல் ரவுண்ட். நார்மல் ரவுண்டு, நார்மல் ரவுண்டு, அப்பர் ரவுண்டு. டேலியில் என்ன இருக்குது? என்னென்ன மெத்தட் இருக்குது? நார்மல் ரவுண்டு. டேலியில் கரெக்டான வேர்டு என்னப்பா? ரவுண்ட் ஆஃப்க்கு. ரவுண்ட் ஆஃப் என்னென்ன வேர்டு இருக்குது? இது ஒரே ஒரு நிமிஷம். அந்த கரெக்டான இந்த வேர்டை யூஸ் பண்ணுவோம். என்ட்ரு கொடுத்து சேவ் பண்ணுறங்க. இந்த கரெக்டான வேர்டு மட்டும் நான் பார்த்துக்கிறேன். அக்கௌண்ட்ஸ் வவுச்சர் டைப்பு. மொத்தம் 3 வகையான ரவுண்டு இல்லை, 4 வகையான ரவுண்ட் ஆஃப். ஒன்று நாட் டு அப்ளிகபிள், அல்லது டவுன்வர்ட் ரவுண்டிங், நார்மல் ரவுண்டிங், அப்வர்ட் ரவுண்டிங். ஓகேவா? நாட் அப்படி 4 சுச்சுவேஷன் என்னென்ன? நார்மல் ரவுண்டிங், டவுன்வர்டு ரவுண்டிங், அப்வர்ட் ரவுண்டிங், நாட் அப்படி. நாட் அப்படின்னா கிடையாதுன்னு. ஓகே, ஃபர்ஸ்ட் கேஸ் பாருங்க. 12,560 ரூபா
தெரியுதா உங்களுக்கு ஸ்க்ரீனில்? நான் வந்து பெருசு பண்ணுறேன். ஒரு 5 நிமிஷம் எடுத்துக்கலாம்ல, முடிச்சிடலாம். ஒரு 2 இன்வாய்ஸ் போட்டு காட்டி உங்களுக்கு ஓகே. டைம் பண்ணி ஓகே. ஸ்க்ரீன் தெரியுதா பாருங்க. ஸ்க்ரீன் தெரியுதா? அப்படின்னா என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12,560 ரூபா. ஓகேவா? 20 பைசா வந்து கழிக்கணும். டவுன்லோட் ரவுண்டிங் அப்படின்னாலும் என்ன வரும் அப்படின்னா 12,560 ரூபா 20 பைசா டவுன்லோட் ரவுண்டிங். அப்வர்ட் ரவுண்டிங் அப்படின்னா என்ன வரணும் அப்படின்னா 12,561 ரூபா. நியரஸ்ட் வந்து நாட் அப்ளிகபிள் அப்படின்னா அப்படியே தான் வந்து. இதான் வந்து என்னன்னாக்க ரவுண்டிங் ஆஃப்ல ஃபர்ஸ்ட் மெத்தட். ஓகே. டவுன்லோட் ரவுண்டிங்ல 12,560. ஸோ நார்மல் ரவுண்டிங்னா இந்த அமௌண்ட்டு 12,560ங்கிறது நார்மல் ரவுண்டில் 12,560ன்னு வருது. டவுன்லோடும் அப்படி தான் வரும். அப்போர்டுனா அதிகமாக போகும். 20 பைசா இருந்தால் அப்போர்டு வரும். ரெண்டாவது சுச்சுவேஷன் பாருங்க. 13,869 ரூபா 90 பைசா. யார் வண்டி ஓட்டிகிட்டே கவனிக்கிறா பாருங்க. அந்த அளவுக்கு நம்ம காலேஜ் பைசா ஆயிடுச்சு. பரவாயில்ல. 13,890 ரூபா 90 பைசா. நார்மல் ரவுண்டிங்காக இருந்தால் எப்படி பண்ணணும் அப்படின்னா 13,891 ரூபான்னு பாருங்க. டவுன்லோடுனா கீழே 13,890 ரூபா 90 பைசாவாக இருந்தால் கூட டவுன்லோடு அப்படின்னா 13,890ன்னு பாருங்க. அப்போர்ட் ரவுண்டாக இருந்தால் 13,891. நாட் அப்ளிகபிள்னா அப்படியே வந்துடும் 13,890 ரூபா. இது நாட். இது ரெண்டாவது சுச்சுவேஷன். ஓகேவா? மூணாவது சுச்சுவேஷன் ரவுண்டிங் லிமிட்டு 10 ரூபீஸ்னு வச்சுக்கோ. இன்கம் டேக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ரவுண்டிங் லிமிட் வந்து 10. ரவுண்டு லிமிட் வந்து ₹1 இருந்தது, இப்போ ருபீஸ் வந்து 10. அப்படின்னா நியரஸ்ட் நெக்ஸ்ட் 10 ரூபீஸ்க்கு பண்ணணும். ஓகேவா? நெக்ஸ்ட் 10 ரூபீஸ். இப்போ ரவுண்ட் ஆஃப் சொல்லுங்க. ரவுண்டிங் லிமிட்டு 10. அப்போ 13,890 ரூபா 90 பைசா. நார்மல் ரவுண்டு என்ன பண்ணணும்? 13,890 தான் வச்சுக்கணும். டவுன்லோட் ரவுண்டிங் என்ன பண்ணணும் அப்படின்னா 13,890 ரூபாய். அப்வர்ட் ரவுண்டிங் அப்படின்னா 10 ரூபா 90 பைசாவை என்ன பண்ணணும்? 10 ரூபாய் பண்ணணும். ₹1 பதிலாக 10 ரூபாய். அப்போ அப்வர்ட் ரவுண்டிங் அப்படின்னா 13,000 நாட் அப்ளிகபிள் அப்படின்னா 13,890 ரூபாய். ஓகே. ரவுண்டிங் ஆஃப் ஃப்ரீ தான். ரவுண்டிங் ஆஃப் ஃப்ரீ தான். மொத்தம் 4 வகையான ரவுண்ட் ஆஃப். ஓகே. இல்லையா? இந்த மாதிரி எக்ஸாம்பிள் ஓகே. இப்போ நம்ம எக்ஸாம்பிள் எக்ஸசைஸ்க்கு வருவோம். இந்த ஒரே ஒரு இன்வாய்ஸ் மாத்திரம் நான் என்ட்ரி பண்ணிட்டேன். எனி வவுச்சர் ஸ்டார்ட் வித் F2. நோட் பண்ணிங்க. எனி வவுச்சர் ஸ்டார்ட் வித் S2. அதாவது எனி வவுச்சர் அப்படின்னா 8 வகையான வவுச்சரில் எது வந்தாலும் F2ஓட ஸ்டார்ட் பண்ணும். F2ங்கிறது எதுக்காகனா டேட். அது ஏங்கிறது நான் சொல்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் 1-4 அப்படி இருந்தால் கூட F2 போடும். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா சீரியல் நம்பர் 1, 2, 3 கண்டினியூடு நம்பர். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெஃபரன்ஸ் நம்பர், நம்முடைய ரெஃபரன்ஸ்.
சேல்ஸ் இன்வாய்ஸில் எப்படி இன்வாய்ஸ் நம்பர் இருக்கோ அதே மாதிரி தான் இன்புட் எடுக்கும்போது நீங்கள் எடுக்கணும். ஞாபகம் வச்சு. இது வந்து நீங்கள் உங்கள் ரெஃபரன்ஸ்க்காக 2020-21 1, 2020-21 2 அப்படின்னு கொடுக்குறோம். இது ஏன் கொடுக்குறோங்கிறதுக்கு எக்ஸ்பிளனேஷன் நாளைக்கு சொல்கிறேன். இது அப்படியே இன்வாய்ஸ் நம்பர் 1 யாருக்கு? சப்ளிமெண்ட்ரி டீடைல் ஏதாவது வேணும்னா நம்ம இது பண்ணிக்கலாம். அடுத்தது செக்யூரிட்டி சார்ஜஸ். எவ்வளோ செக்யூரிட்டி சார்ஜஸ்ஸு? 13,255. 13,255. அதுக்கப்புறம் என்ன? அவுட்புட் சிஜிஎஸ்டி, அவுட்புட் எஸ்ஜிஎஸ்டி, ரவுண்ட் ஆஃப். ரவுண்ட் ஆஃப் வந்து நார்மல் ரவுண்டு பண்ணணுன்னாக்க குறைக்கணும்னா மைனஸ் போட்டு 0.40 போட்டால் குறைஞ்சிச்சு இல்லையா? என்டர் என்டர் என்டர். இந்த நியூ ரெஃபரன்ஸில் இது வந்து இங்கே வந்து உட்காரலன்னா F12 கான்ஃபிகரேஷனில் இருக்கு. நியூ ரெஃபரன்ஸில் இங்கே நீ என்ன கொடுத்துருந்தியோ அது வந்து ஆட்டோமேட்டிக்காக இங்கே உட்காரலன்னு அப்படின்னா, அப்படி உட்காரல அப்படின்னா யூஸ் டிஃபால்ட் பில் அலோகேஷன் எஸ் கொடுத்துருப்பேன், அது வந்து நோ ஆக்கணும். ஓகேவா? அது வந்து என்ன பண்ணிருக்கணும்? நோல இருக்கணும். இந்த ரெண்டும் நோல இருக்கணும், அப்போதான் அது வரும். யூஸ் வவுச்சர் நம்பர் அஸ் பில் ரெஃபரன்ஸ் நம்பர் ஃபார் பில் அலோகேஷன். இதில் வந்து டிஃபால்ட் லெஜர் ஃபார் பில் அலோகேஷன் நோ இருக்கணும், அப்போ தான் அங்கேருந்து ரெஃபரன்ஸ் நம்பர் இங்கே எடுத்து வரும். அது வந்து இருக்கணும். நியூ ரெஃபரன்ஸ் நம்பர் ஆட்டோமேட்டிக்காக நீ ரெஃபரன்ஸ் என்ன கொடுக்குறியோ அது இங்கே வரணும். இது வந்து எவ்வளோ நாளில் இந்த பில்லு பேமெண்ட் தரணும் அப்படின்றது. ஃபார் எக்ஸாம்பிள் 1ஆம் தேதி என்ட்ரி போடுறோம் அப்படின்னா ஒரு 30 நாள் டைம், 30 days. 30 என்ட்ரி பண்ணால் போதும். என்டர் என்டர் என்டர். அந்த மாதிரி பண்ணிவிட்டு இதை வந்து எனக்கு பிரிண்ட் அவுட் எடுத்து அனுப்பணும். பிரிண்ட் அவுட்டுக்கு ஷார்ட்கட்டையும் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ரைட்டா? இது அப்படியே பேஜ் அப் அப்படின்னு போங்க. பேஜ் அப் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கும். பேஜ் அப் அப்படின்னு போங்க. Alt P அப்படின்னு ப்ரெஸ் பண்ணுங்க. என்ன பண்ணணும்? Alt P அப்படின்னு ப்ரெஸ் பண்ணுங்க. இந்த மாதிரி டாக்ஸ் இன்வாய்ஸ் வித் பிரிண்ட் ப்ரீவியூ அப்படின்னு வரணும். என்ன வரணும்? டாக்ஸ் இன்வாய்ஸ் வித் பிரிண்ட் ப்ரீவியூ அப்படின்னு வரணும். அந்த மாதிரி பிரிண்ட் ப்ரீவியூ வரல அப்படின்னா Alt I அப்படின்னு ப்ரெஸ் பண்ணுங்க. என்ன பண்ணணும்? Alt I அப்படின்னு ப்ரெஸ் பண்ணுங்க. உங்களுக்கு சப்போஸ் இப்படி இருந்தது டாக்ஸ் இன்வாய்ஸ் அப்படின்னா பிரிண்ட் ப்ரீவியூ வேணும் அப்படின்னா Alt I ப்ரெஸ் பண்ணால் பிரிண்ட் ப்ரீவியூ வேணும். என்ட்ரு கொடுங்க. பிரிண்ட் எடுக்க வேண்டாம், என்ட்ரு கொடுங்க. இந்த மாதிரி பிரிண்ட் இன்வாய்ஸ் வரும். இந்த மாதிரி உங்களுக்கு பிரிண்ட்டு இன்வாய்ஸ் வரும். பிரிண்ட் இன்வாய்ஸ் வந்த இன்வாய்ஸை முதல்ல போட்ட இன்வாய்ஸ் காப்பியை எனக்கு பிரிண்ட் ஸ்க்ரீன் எடுத்து என்ன பண்ணணும்? கூகுள் கிளாஸ் ரூமில் போடணும். நாட் இந்த இதில் வாட்ஸ்அப் போட்டு டிஸ்டர்ப் பண்ணுங்க. ஓகே? இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஜூம் பண்ணி பார்க்கறதுக்கு இந்த மாதிரி Alt Z ஜூம் பண்ண ஷார்ட்கட் Alt Z. பாருங்கள் நம்மளுடைய இன்வாய்ஸ் எப்படி வந்திருக்கு. குப்புசாமி செக்யூரிட்டி சர்வீசஸ், பிருந்தாவனம் 2வது தெரு, சேத்பட்டு, சென்னை. ரைட்டாக எல்லாம் வந்திருக்கு. இன்வாய்ஸ் எப்படி இருக்குது? பார்க்க அழகாக இருக்கா? இன்வாய்ஸ் நம்பர் 1, சப்ளையர் நம்பர் 1 கிளியர். இன்வாய்ஸ் கரெக்டாக இருக்கா? இன்வாய்ஸ் என்ன மிஸ்டேக் இன்வாய்ஸில்? வெரி குட் வெரி குட். பின்கோடு மிஸ்ஸிங். ரைட்டா? பின்கோடு தான் கம்பெனி கிரியேட் பண்ணி கொடுக்கும்போது கொடுத்தேன். ஏன் வரலன்னா கம்பெனி கிரியேட் பண்ணும்போது அட்ரஸ் ஃபீல்டில் பின்கோடு கொடுக்கணும். அட்ரஸில் பின்கோடு, அதுக்காக தான் இதை காட்டணும். ஓகேவா? அப்போ என்ன பண்ணணும்? நேராக அட்ரஸ் ஃபீல்டில் போயிட்டு Alt F3 கொடுத்து ஆல்டர் கொடுத்தீங்க அப்படின்னா கம்பெனியோட அட்ரஸ் வரும். அந்த அட்ரஸோட பின்கோடு கொடுக்கணும். இந்த இடத்துல இருக்கல சேத்பட்டு, சென்னை. அங்கே போயிட்டு F2 கொடுத்தீங்க அப்படின்னா F2 கொடுத்து கர்சரை கடைசி வரைக்கும் நவுத்திலே வாங்க. நவுத்திலே வந்து சென்னைக்கு அப்புறமா பின்கோடு கொடுக்கணும். ரைட்டா? ஒரு ஐஃபன் போட்டு பின்கோடு 6,30,030 மாதிரி பின்கோடு போடுங்க. பின்கோடு போட்டுட்டு Ctrl A கொடுத்து சேவ் பண்ணுங்கள். இப்போ போய் நீங்கள் பார்க்கலாம். எஸ்கேப் கொடுத்துட்டு கேட்வே டேக்லேருந்து நீங்கள் பார்க்கலாம். என்ன பார்க்கணும்? டிஸ்பிளே,
அக்கௌண்ட்ஸ் புக்கு சேல்ஸ் ரிஜிஸ்டர் டிஏஎஸ் அப்படின்னு எப்படி பார்க்கலாம் டிஏஎஸ் எல்லாத்துக்குமே முதல் எழுத்து டிஏஎஸ் ஓகே என்ட்ரு பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த இன்வாய்ஸ் ஓப்பன் ஆகும் இன்னொரு வாட்டி என்ட்ரு பண்ணுங்க வரும் இந்த இடத்துல ஆல்ட் பி அப்படின்னா பிரிண்ட் இந்த மாதிரி பிரிண்ட் ப்ரீவ் வருதா பாருங்க ஒரு என்டர் தட்டுங்க என்டர் தட்டின உடனே ஆல்ட் இசட் ப்ரெஸ் பண்ண அப்படின்னா ஜூம் ஆகும் ஷார்ட்கட் கீ ஜூமுக்கு ஆல்ட் ஓகேவா அது மாதிரி உங்களுக்கு பிரிண்ட் ப்ரீவியூ வரும் அந்த பிரிண்ட் ப்ரீவியூவில் பின்கோடோட இருக்கா பாருங்க ஆல்ட் ஜூம் கொடுத்தீங்க அப்படின்னா பின்கோடோட பின்கோடு வந்து பார்த்தீங்கன்னா டைப் பண்ணும்போது 600 ஒரு ஸ்பேஸ் விட்டு 031 அப்படி அடிக்கணும் சேர்த்து அடிக்க சேர்த்து அடிச்சுட்டேன் இதை வந்து என்ன பண்ணணும் பிரிண்ட் ஸ்க்ரீன் எடுத்து எனக்கு கூகுள் கிளாஸ் மேப்பில் அனுப்பணும் ரைட்டா அதுக்கப்புறம் எல்லா சேல்ஸ் இன்வாய்ஸையும் நான் உங்களுக்கு ஒரு 30 காப்பி 40 காப்பி போடுவேன் 37 பண்ணிவிட்டு அதுக்கான ப்ரூஃபும் நீங்கள் அனுப்பணும் அது எப்படி அனுப்புவீங்க அப்படின்னா 2 ப்ரூஃப் ஒன்று இந்த இன்வாய்ஸ் காப்பி ரெண்டாவது டிஸ்பிளே அக்கௌண்ட்ஸ் புக்கு சேல்ஸ் ரிஜிஸ்டர் என்டர் கொடுத்து ஆல்ட் F2 போடணும் ஆல்ட் F2 போட்டு 1/4/2020 31/3/2021 31/3/2021 அல்லது கரண்ட் டேட் ஓகேவா இன்னைக்கு என்ன கரண்ட் டேட்டு 7/10/2020 எஜுகேஷன் மோடாக இருந்ததுனாக்க 2/10 இல்லைன்னா 31/3 போடுங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை 31/3 வேண்டாம் கரண்ட் டேட்டே போடுங்க 7/10ங்கிறதுக்கு பதிலாக 2/10/2020 அப்படின்னு போட்டு பீரியட் பாருங்க உங்களுக்கு என்டையர் சேல்ஸ் இன்வாய்ஸு உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும் அந்த சேல்ஸ் இன்வாய்ஸ் எவ்வளோ போட்டிருக்கீங்களோ அதை எனக்கு அப்படியே ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அதுவும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 37 இன்வாய்ஸ் நான் உங்களுக்கு அனுப்புவேன் சீரியல் நம்பர் 1 2 3 சொல்லிட்டு இப்போ வந்து நான் வந்து டேட்டே வந்து 1/7/1/5 கரெக்டாக தான் கொடுத்துருப்பேன் ஸோ தட் இதை அப்படியே உங்களுக்கு வேல்யூ மாத்திரம் சேஞ்ச் பண்ணி உங்களுக்கு அனுப்புவேன் வேல்யூ மாத்திரம் சேஞ்ச் பண்ணி அனுப்புவேன் இதில் வந்து ஒரே ஒரு லெட்ஜர் மெட்ரோபாலிஸ் கேகே நகர் மெட்ரோபாலிஸ் அசோக் நகர் அப்படின்னு இருக்கு இந்த லெட்ஜருக்கு மாத்திரம் எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படின்னா முதல்ல நீங்கள் இண்டிவிஜுவல் ஏன்னா ஒரே ஜிஎஸ்டி நம்பர் பட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏரியா வேறு இதுக்கு மாத்திரம் எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான ஸ்க்ரீன்ஷாட் நான் உங்களுக்கு அனுப்பிச்சிடுறேன் ரைட்டா உங்களுக்கு 2 விஷயம் தருவேன் ஒன்று இந்த எக்ஸல் ஃபைல் மீன்ஸ் எக்ஸல் ஃபைல் கிடையாது பிடிஎஃப் ஃபைல் ஒன்று இந்த பிடிஎஃப் ஃபைலு ரெண்டாவது ஒரே அட்ரஸ்ஸு பட்டு வேரியஸ் பிளேசஸ் அது எப்படி பண்ணுறது 2 ஸ்க்ரீன்ஷாட் உங்களுக்கு நான் அனுப்பிச்சிடுவேன் எனக்கு நீங்கள் பண்ணி அசைன்மெண்ட்டு நாளைக்குள்ளே சப்மிட் பண்ணணும் ஓகே தேங்க்யூ காதில் ரத்தம் வருதா இல்லையா நீ சொல்ற நான் கமலாதேவி மேடம் காதில் ரத்தம் வருதா இல்லையா வருதான்னு கேட்டேன் எப்படி இருக்கு இன்ட்ரெஸ்டா இருக்கா முதல்ல